தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் வாசிப்போம். கொலேசியரின் புத்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலியமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஓகே, அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாயிற்று. எல்லாரும் அப்படி கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுறதே அவருடைய ரத்தத்தை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அதாவது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்துதான ஒரு ஆழமான காரியத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். அது பேசுகிறது மாத்திரமல்ல, அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை என் வாழ்க்கையில எப்படியெல்லாம் கிரியை செய்தே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான ரத்தத்தினால் உண்டான அந்த விடுதலையை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஆண்டவரே என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் எல்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு உண்டான ஆண்டவரே அந்த ரெலம்குள்ளானது அந்த மண்டலத்துக்குள்ளானது ஆவியானவரோட கனெக்டா இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு தெளிவான மனநிலைய கேளுங்க. தெளிவான ஒரு மனநிலைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே நானும் கேட்கிற எனக்கும் இந்த சத்தியத்தை ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து வாங்கி அதை பேசுறதுக்கு எனக்கு ஒரு தெளிவான மனநிலைய தேவ ஆவியானவர்களுக்கு தருவீராக கேட்கிற ஆண்டவரே எனக்கு தருவீராக. ஆவியானவர்கள் நடுவிலே நீர் நிலை கொண்டிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தினுடைய ஆழங்களை அகலங்களை நீளங்களை உயரங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா இருளின் கட்டுகளை இருளின் வல்லமைகளை வருகிற ஜனங்க மூலமாய் உள்ளே நுழைகிற எல்லா ஆண்டவரே இருளின் கட்டுகளெல்லாம் நாங்கள் நெருமூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எல்லா இடங்களிலும் உங்க ரத்தத்தை நாங்க பூசுறோம். ஆவியானவர்கள் நடுவில் நீங்க நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றும் உடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். கொலேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வேத வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல மறுபடியும் மைக்கில் வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பூலோகத்தில் உள்ளவைகளையோ பரலோகத்தில் உள்ளவைகளையோ தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியாக தேவனுக்கு பிரியமாயிற்று. எதுல என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம திரும்ப சொல்றேன். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கி கொள்ளுகிறதுக்கு தேவன் விரும்பினார். ஆமென் என்று சொல்லலாமா? எப்படியாம திரும்பவும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க. பரலோகத்தையும் பூலோகத்தையும் தேவன் எதை எப்படி கொள்ள விரும்பினாராம்? நல்ல சத்தமா சொல்லுவோமே, ஒப்புரவாக்கி கொள்ள விரும்பினார். இன்றைக்கு அதாவது இந்த ரத்தம் என்ன வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிப்போம் என்றால் நம்மை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கிற்று. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க. நம்மை தேவனிடத்தில் என்ன பண்ணிச்சாமா? ஒப்புரவாக்கிட்டு. நம்மை தேவனிடத்தில் என்ன பண்ணிடுச்சாமா? ஒப்புரவாக்கிட்டு. இப்போ இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு முன்பாக நான் மறுபடியும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வருகிறேன். தேவன் என்ன செஞ்சாரு? பூமியை உருவாக்கினார். சொல்லுங்க, பூமியை சிருஷ்டித்தார். பூமியை சிருஷ்டித்ததுக்கு பின்பு மனுஷனை என்ன செஞ்சாரா? மண்ணினாலே தேவன் சிருஷ்டித்தார். மண்ணினாலே சிருஷ்டித்து மனுஷனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் யாருடையது?
தேவனுடையது, பிதாவுடையது. ஜீவ சுவாசம் யாருடையது? பிதாவுடையது. இல்லை என்றால் தேவனுடையது. அந்த மறுபடியும் சொல்லுவோம், அந்த ஜீவ சுவாசம் யாருடையது? பிதாவுடையது. அதாவது ஏன் அவர் நமக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை அல்லது ஆதாமுக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்றால், நாம் தேவனோடு தொடர்ந்து உறவாடி கொண்டே இருக்க. ஆமேன் என்று சொல்லுவா. என்ன சொல்லுங்க? நாம் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்க. கடந்த நாட்களில் நான் செய்தி எடுத்து கொண்டிருந்த பொழுது தேவன் எனக்கு ஒன்று சொன்னாரு. அதாவது ஏன் இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னா, இந்த பூமியில யார் விழுந்தான்னு சொன்னோம்? லூசிபர் என்ன செஞ்சா? விழுந்தா. பூமியானது எப்படியானது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் என்ன ஆச்சு? இருளும் ஆயிருச்சு. அப்போ தேவன் என்ன செஞ்சாரு? இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருக்கிற இருளை மாற்றி இந்த பூமியையும் குட்டி பரலோகமாக, எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? குட்டி பரலோகம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லானா, எந்த நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற, எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவா. எந்த நேரமும் தேவன் என்ன பண்ணணும்? துதித்து கொண்டே இருக்கிற இந்த பூமியாக மாற்ற வேண்டும் அல்லது மாற வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போட தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அதாவது திரும்பவும் சொல்ற, சாத்தான் அவன் தேவனை துதித்து கொண்டிருந்தான். அவன் கீழே தள்ளப்பட்டது நிமித்தம் இந்த பூமி ஒழுங்கின்மையானது. இந்த பூமியை மறுபடியும் தேவன் நேராக்கி இங்கேயும் எந்த நேரமும் மனிதர்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஒன்று. ரெண்டாவது, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் என்ன செஞ்சாரா? சிருஷ்டித்தார். அப்போ தேவன் முதல்ல என்ன சொல்லானா, எந்த நேரமும் மனிதன் தேவனோடு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? உறவாடிட்டு. சொல்லுங்க, எந்த நேரமும் தேவன் மனிதனோட அவன் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? மனிதன் தேவனோடும் தேவன் மனிதனோடு எந்த நேரமும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? உறவாடி. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கணுமாமா? உறவாடி கொண்டே இருக்கிறதுக்கு. அல்லது துதிக்கிற பூமியாய் இது மாற வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இந்த பூமி என்னவா மாறணும்? எந்த நேரமும் தேவனை ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டே இருக்கும்படியாக, அடுத்து தேவனுடைய ராஜ்யமாய் மாறுகிறதற்காக இந்த 3 காரியம் தான். ஒன்று, உறவாடுகிறதுக்காக, துதிக்கிற பூமியாய் மாறுவதற்காக, அல்லது ராஜ்யம், இந்த பூமியை தேவனுடைய ராஜ்யமாய் அல்லது பரலோக ராஜ்யமாய் மாறுவதற்காகத்தான் தேவன் அந்த எதிர்பார்ப்போடதா யாரை உண்டாக்கினாரு? ஆதாமையும், நல்லா சொல்லுங்க, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் என்ன செஞ்சார்? அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நோக்கத்தோட தான் தேவன் என்ன செஞ்சார்? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கினார். ஆனா 3ஆம் அதிகாரத்துல என்ன ஆயிடுச்சு? 3ஆம் அதிகாரத்துல சத்துரு ஏவாளையும் என்ன செஞ்சுட்டா? வஞ்சித்து விட்டான். என்ன செஞ்சுட்டா? வஞ்சிச்சுட்டா. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த கனியை சாப்பிடுகிற பொழுது நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன தேவன் எது செத்துச்சுன்னு நம்ம திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே இருக்கிறோம். எது செத்துச்சு? ஜீவன் செத்துச்சு. மெயினா தேவனோடு கூட இருக்கிற உறவு. எது செத்துருச்சு? திரும்ப சொல்லுங்க, எது செத்துருச்சு? தேவனோடு இருக்கிற உறவு செத்து போயிருச்சு. அதனால அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? திரும்பவும் சொல்லுங்க, எதுக்காக இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு? அந்த உறவை புதுப்பிக்க. சொல்லுங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும். சொல்லுங்க, இல்லை எனக்கு இப்படி சொல்லுங்க, எனக்கும் தேவனுக்கும். சொல்லுங்க, இயேசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? எனக்கும். திரும்ப சொல்லுங்க, ஏசப்பா எதுக்கா இந்த பூமிக்கு வந்தாரு? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறதுக்காகத்தான். அப்ப அந்த உறவை புதுப்பிக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுவா. அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? இப்போ நானும் தேவனும் உறவாட முடியாதபடி என்ன தடையா இருக்குது? பாவம். சொல்லுங்க, என்ன தடையா இருக்குது? திரும்ப சொல்லுங்க, நானும் தேவனும் இணைய முடியாதபடி. ஏன்னா அதாவது எதினால் நான் வஞ்சிக்கப்பட்டேனோ அதற்கு நான் அடிமையாயிட்டேன். சாத்தானுக்கு நான் அடிமையாயிட்டேன். இப்ப சாத்தானுக்கு அடிமையானபடினால எல்லா பாவங்களும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களில வேலை செய்யறபடினாலே நான் இப்போ சுத்தமே எப்படி ஆயிட்டேன்னா பாவியாக மாற்றப்பட்டேன். நான் பாவியா இருக்கிறபடினாலே இந்த பாவத்தோடு நான் யாரோட உறவாட முடியல? நல்லா சொல்லுங்க, இந்த பாவத்தோடு நான் யாரோட உறவாட முடியல? தேவனோடு நான் உறவாட முடியல. அப்போ இந்த பாவம் மாறணும்னா அங்கே பாவ நிவர்த்தி நடக்கணும். என்ன நடக்கணும்? அதாவது எதுக்கு இதை சொல்றேன்னா, இதையே திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாருன்னா நீங்க நல்ல இதுல ஸ்ட்ராங் ஆயிரும்.
ஏன்னா இந்த சத்தியத்துல நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா உலகத்தை கலக்குகிறவளா நம்ம மாறி விடுவோம். ஆமென் என்று சொல்லாம, ஏன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா, ஆமா இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எத்தனை புயல் காற்றுகள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்மளை ஒருபோதும் அது மோதி அடிக்காது. ஏனெனில் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப சொல்லுங்க, நான் தேவனோடு கூட உறவாட முடியாதபடி எது எனக்கும் தேவனுக்கும் தடையா இருக்குது? பாவம். இப்ப பாவத்தை பாவம் நீங்கணும்னா அங்கே பாவ நிவிர்த்தி நடக்கணும். என்ன நடக்கணுமாமா? வாசிங்க பார்க்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வேத வசனம். லேவியர் ஆகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு. பாவ நிவிர்த்தி சொல்லுங்க, என்னது? நானும் தேவனும் உறவாட முடியாதபடி பாவம் தடையா இருக்குது. அந்த பாவம் நீங்கணும்னா என்ன நடக்கணுமாமா? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடக்கணும்? பாவ நிவிர்த்தி. பாவ நிவிர்த்தி என்பதனுடைய எபிரேய வார்த்தை என்னன்னா கபார். சொல்லுங்க, கபார். எபிரேய வார்த்தை என்னது? கபார். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதாவது பாவ நிவிர்த்தினுடைய அர்த்தம் ஒரு 4 காரியத்தை சொல்ல. அப்படின்னு என்னன்னா, பாவத்தை மூடணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பாவத்தை என்ன செய்யணுமாமா? பாவத்தை மூடணும், அல்லது பாவத்தை மறைக்கணும், அல்லது எப்படி சொல்லணும்னா பரிகாரம். சொல்லுங்க, பாவத்திற்கு பதிலாக ஒரு பரிகாரம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ நிவிர்த்தி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னையும் தேவனையும் சமரசம் பண்றது. என்ன சொல்லுங்க? என்னையும் தேவனையும், நல்லா சொல்லுங்க, என்னையும் தேவனையும் சமரசம். அப்படிங்கிறத நல்ல தமிழ் வேர்ட்ல சொன்னா என்ன சொல்லலாம்? அவங்க 2 பேரும் குட், சமாதானம் பண்ணணும். சொல்லுங்க, அதைத்தான் இப்ப நம்ம வாஸ்தோம். ஏசப்பா ரத்தத்தினாலே அவர் என்ன செஞ்சாரா? சமாதானம், சமரசம் பண்றது. இந்த ரத்தம் என்ன பண்ணுதாமா? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்ன செய்யுது? சமரசம். நல்லா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுது? சமரசம் பண்ணுது. சமரசம் பண்ணுதுன்னா, எனக்கும் பிதாவுக்கும் பகையா இருக்கிற நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்னா பிரிந்து இருக்கிறோம். இந்த ஏன் பிரிந்து இருக்கிறோம்னா பாவம் தடையா இருக்குது. இந்த பாவம் நீக்கணும்னா பாவ நிவிர்த்தி செய்யணும். பாவ நிவிர்த்தியினுடைய இன்னொரு பெயர் என்னன்னா, என்னையும் பிதாவையும் என்ன செய்யணுமாமா? சமரசம் பண்ணணும். அதைத்தான் வேதத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 1:7 வாசிக்கிற பொழுது இன்னொரு இந்த பாவ நிவிர்த்தியினுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா மீட்டெடுத்தல். வாசிங்க, எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இவருடைய ரத்தத்தினாலே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. இவருடைய நல்ல வாயத்தந்து, இவருடைய ரத்தத்தினாலே. ஆமா, இவருடைய ரத்தத்தினாலே. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்னமா, நோட்ல எழுதுறதை விட முதல்ல உங்க இருதயத்துல எழுதுங்கம்மா. உங்க இருதயத்துல எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரணமா அப்படியே நோட்ல வந்துடும். ஆமென் என்று சொல்லுவா. இப்ப சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க, இவருடைய ரத்தம் நமக்கு என்ன நடக்குது? பாவம் மீட்பு. சொல்லுங்க, பாவத்திலிருந்து மீட்பு. சொல்லுங்க, பாவத்திலிருந்து மீட்பு. அப்ப சொல்லுங்க, இந்த ரத்தம் என்னை பாவ நிவிர்த்தி செய்து. பாவ நிவிர்த்தியினுடைய நல்ல அர்த்தம் என்னன்னா, நல்ல இன்டர்பிரேஷன் என்ன சொல்லானா, என்னையும் தேவனையும் இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சமாதானம் பண்ணுது, அல்லது சமரசம் பண்ணுது. இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சமாதானம் பண்ணுது, அல்லது சமரசம் பண்ணுது. ஓகே, இப்போ பாவ நிவிர்த்தி நடக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுங்க? இதை சொல்லுங்க, இந்த வார்த்தையை. எனக்கும் பிதாவுக்கு என்ன நடக்கணும்? பாவ நிவிர்த்தி. இப்ப பாவ நிவிர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும்? ஓகே, ஏசப்பா இறங்கி வந்துட்டாரு. இந்த பாவ நிவிர்த்திக்கு எதை கொடுத்தா ஈடாகும்? ஆமென். அதாவது உபாகமத்துல வாசிக்கிற பொழுது வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 19:21. கண் அவனுக்கு இறங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன். நல்ல விளங்கமா, ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். போதும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது நம்ம 2 காரியம். ஒண்ணு, என்னையும் தேவனையும் பிரிச்சதனுடைய காரியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஒண்ணு சாத்தான். சொல்லுங்க, ஒண்ணு என்ன கவனிங்க? ஒண்ணு சாத்தான். சொல்லுங்க, ஒண்ணு சாத்தான். 2வது, தேவன் ஒரு நியாயப்பிரமாண சட்டத்தை வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை நீ
நிறைவேற்றினா நீ என்னோட என்ன செய்ய முடியும், என்னோட கூட ஒருமனப்பட முடியும் அல்லது உறவாட முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சாத்தானுக்கும் ரொம்ப குதூகலம் ஆயிடுச்சு. எப்படி குதூகலம், இப்போ ஒரு பக்கம் ஏற்கனவே அவன் கைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம், ஏன்னா அவனுக்கு அடிமைப்பட்ட. இன்னொன்னு, தேவன் இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை கொடுத்தோன்னு அவனுக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் ஆயிடுச்சு, கொண்டாட்டம் ஆயிடுச்சு. எப்படின்னா, எப்படி இந்த ஜனங்க 613 சட்டம் எத்தனை, 613 சொல்லுங்க. 10 எதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும், 10 கட்டளை, 13 சட்டம், அடுத்து 2700 கற்பனைகள், 2700 கற்பனைகள், அடுத்து 5 பலிகள். அப்போ இப்ப சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டம், இவங்கெல்லாம் போய் 613 சட்டத்தை நிறைவேற்ற போறாங்களா அப்படின்னு இன்னும் இருக்க 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 நமக்கும் தேவனுக்கு என்ன செய்யறான், பெரிய பிரிவினையை உண்டு பண்ணிட்டே வரான். பாவத்தினால கோபத்தினால பேச வைக்கிறது, அல்லது வார்த்தைகளை விட வைக்கிறது, சாபமான வார்த்தைகளை பேச வைக்கிறது. இப்படி பேசி 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 என்ன செய்யணும், நமக்கு தேவனுக்கு ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணி வச்சுட்டு இந்த சாத்தா ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்கிற பொழுதுதான் ஏசப்பா வராரு. என்ன, நியாயப்பிரமாணத்தை ஜனங்களால நிறைவேற்ற முடியலன்னு நினைச்சிட்டு தானே நீ அவங்கள ஒடுக்கிற, அவங்களுக்கு பதிலாக நான் நிறைவேற்ற அந்த 613 சட்டங்களையும் 2700 கற்பனைகளையும் அந்த 5 பலிகளையும் நான் அவர்களுக்காக நிறைவேற்றுகிறேன் என்பதற்கு இப்ப என்னன்னா, நம்ம எதை இழந்தோம், ஜீவனை இழந்தோம். எதை இழந்தோம் சொல்லுங்க, எதை இழந்தோம், ஜீவனை இழந்தோம். இப்ப இந்த ஜீவனை கொடுக்கத்தான் யார், ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி என்ன கொடுக்கணும், ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். இப்ப எதை இழந்துட்டோம், நம்ம ஜீவனை இழந்துட்டோம். இப்ப ஜீவனுக்கு ஜீவன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அதனால்தான் சொல்றாரு. யோவான் 10:10 மனப்பாடமே ஆயிருக்கும் சொல்லுங்க. யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அப்ப ஏசப்பா எதுக்கு வந்தாரு, ஜீவனை கொடுக்க வந்தார். எதுக்கு வந்தாரு, திரும்ப சொல்லுங்க, எதுக்கு வந்தாரு, ஜீவனை கொடுக்க வந்தாரு. இப்போ அந்த ஜீவன் எங்க இருக்குது, ரத்தத்துல. ஜீவன் என்றால் உயிர், சொல்லுங்க, ஜீவன் என்றால் உயிர். இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11வது வேத வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின் உயிர், நல்ல விளங்கமா, என்னுடைய மாமிசத்தினுடைய உயிர் ரத்தத்தில் எதுலதான் இருக்குன்னா ரத்தத்துல தான் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது, ரத்தத்தில். திரும்ப சொல்லுங்க, மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது, மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது, ரத்தத்தில் இருக்குது. அடுத்து, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தில் இருங்க 14 வாசிமா. 14 சகல மாம்சத்துக்கும், நல்ல விளக்கமா, சகல மாமிசத்திற்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் உயிராயிருக்கிறது சொல்லுங்க, நல்ல விளக்கமா. அதாவது உயிர் எதுலதான் இருக்குது, மாம்சம். அதாவது 1630-32ல வில்லியம் ஹார்வி என்கிற ஒரு மனுஷன் அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனா நம்ம ஆதியாகம் 9ஆம் அதிகாரத்திலே பாருங்க, மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, அதனால நீங்க ரத்தத்தை புசிக்க வேண்டாம்னு ஆதியாகம் 9 அப்பவே சொல்றாரு. ஆனா ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ஹார்ட்ல இருக்குதா, அதுல இருக்குதா, இதுல இருக்குதா அப்படின்னு சொல்லி, ஹார்ட்ல இருக்குதா, கணையத்தில் இருக்குதா, கிட்னியில் இருக்குதா, எலும்பு இருக்குதா, நரம்பு இருக்குதா அப்படின்னு உயிர் எங்க இருக்குது கண்டுபிடிச்சு கடைசி ஃபைனல் பண்ணிட்டாங்க. ரத்தம் உயிர் எதுல தான் இருக்குது, ரத்தத்துல தாமா இருக்குது. உயிர் எதில் இருக்குது, மறுபடி வாசிமா. சகல மாமிசத்துக்கும், நல்லா வாசிங்கம்மா, நல்லா அழுத்தி. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் சகல மாமிசத்துக்கும், அதாவது மிருக ஜீவன்களுமாகட்டும் அல்லது மனித இனமாகட்டும், சகல மாமிசத்திலும். ஆமா வாசிங்க. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். மறுபடி வாசிங்க. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் உயிராயிருக்குது. நல்ல அந்த வார்த்தை உள்ள போகணும். ரத்தத்துல என்ன இருக்குது, ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ரத்தம் ஜீவனுக்கு நல்ல விளங்கமா. ரத்தம் எதுக்கு சமமாகும், ஜீவன். ஜீவன்னா இன்னும் மொழிபெயர்ப்புல சொல்லுனா உயிர். சொல்லுங்க, ஜீவன் என்றால் என்ன அர்த்தம், உயிர். சொல்லுங்க, ஜீவனுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா உயிர். அடுத்து, ஆகையால் எந்த மாமிசத்தை வாசிக்கிறேன். இப்ப இந்த ரத்தம் அப்படின்னாவே இந்த ரத்தத்துல என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது அல்லது உயிர் இருக்குது. சொல்லுங்க, ரத்தத்துல என்ன இருக்குது, உயிர் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, ரத்தத்துல என்ன இருக்குது, உயிர் இருக்குது.
ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. திரும்ப சொல்றேன், நம்ம சரீரத்தினுடைய எந்த பகுதியிலும் உயிர் இல்லை. உயிர் எந்த இடத்துல இருக்குதாமா? ரத்தத்துல தான் இருக்குது. கடந்த நாட்களில் கூட ஒரு சாட்சியை கேள்விப்பட்ட ஒரு தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஒரு லாரி என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே அந்த காலை நசுக்கிருச்சு. நசுக்கி என்ன பண்ணிச்சுன்னா ரத்தம் போயிட்டே இருக்குது. அட்மிட் பண்ணாங்க. நல்லா பேசிகிட்டே தான் இருக்கிறார். காற்று நல்லா இருக்குது, பிரெயின் நல்லா இருக்குது, கணையம் நல்லா பேசிகிட்டே இருக்குது. ஆனால் ரத்தம் லீக் ஆக ஏன்னா அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, எல்லாமே அந்த ரத்தத்தில் இருக்குது. அப்படியே ரத்தம் ஆனால் பொழைச்சிருவாங்க நம்பினாலும் கூட அந்த ரத்தம் போக 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 உயிர் போயிருச்சு. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் இருக்குது? ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர். ரத்தம் போக போக போக, அதாவது ஒரு ஹார்ட்டை அது இது எல்லாமே மாற்றிடலாம். ஆனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிரை, ஆமாம், அதை மட்டும் என்ன செய்ய முடியல? ஒன்றுமே பண்ண முடியல. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியலன்னு அந்த தம்பிக்கு சொன்னாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், பிளட்டு ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்னென்னு சொல்லுங்க, ரத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஒரு வியாதி அப்படின்னோடனே, இப்போ நமக்கு ஃபீவர் அதாவது ஃபீவர்னால் முதல் எனக்கு காய்ச்சலுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் முதல் நாள் என்ன செய்றாரு? மருந்து கொடுப்பார். அப்புறம் மறுபடியும் எனக்கு காய்ச்சலே விடலைன்னா அடுத்து உடனே அவர் சொல்றது என்னது? பிளட் டெஸ்ட் எடுங்க. ஆமா, ஏன்னா முதலெல்லாம் கூட சுகரு அப்படின்னு சொன்னா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட். இப்போலாம் யூரின் டெஸ்ட்டே தேவையில்லை, பிளட்லேயே எல்லாம் தெரிஞ்சிருதான். பிளட்டு கவுண்ட்டு பார்த்தேன், அல்லது பிளட்டில் இருக்கிற காரியங்களை பார்த்தேன். அதாவது ஒன்று சொல்கிறாங்க, அங்கே ஒன்று கண்டுபிடிப்பு எப்படின்னா, அதாவது ஒரு இஎஸ்ஆர்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இஎஸ்ஆர்ன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாவே அந்த பிளட் கவுண்ட்ருன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாவே சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குதுன்னா அதில் தெரிஞ்சிருமா. ஆமாம், என்னென்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போ நம்ம சரீரத்தினுடைய ரத்தம் ரொம்ப முக்கியம். ஆமேன் என்று சொல்லாமா. ஏன்னா ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்கிறனால இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு ஜீவன் போயிருச்சு, அல்லது ஆமாம் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த அந்த ஜீவன் போயிருச்சு. அடுத்து என்னன்னா, உயிர் போயிருச்சு. இப்போ இந்த உயிரை மீட்டெடுக்கிறதுக்கு எதைத்தான் கொடுக்கணும்? ரத்தத்தை தான் கொடுக்கணும். அந்த ரத்தத்தில் தான் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அப்போ ஏசப்பா எதுக்கு இந்த பூமியிலுக்கு வந்தார் என்றால், ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை டைரக்டா கொடுக்கல, அந்த ஜீவன்ல இருக்கிற அந்த ரத்தம் இந்த பூமியில் அப்படியே சிந்த 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 இந்த பூமியில ரத்தத்தை சிந்த சிந்த பழுதடைந்த அல்லது ஒழுங்கின்மையான அந்த சத்துருவினுடைய பிடியில் இருக்கிற மரித்து போன இந்த பூமியை தேவன் உயிரடைய செய்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இந்த பூமியை தேவனுக்கு விரோதமாய் இருந்த இந்த பூமியை எதிரடையாய் இருந்த இவ்வுலகை தேவன் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கினார். பூமியவே ஒப்புரவாக்கினார்னா என்னை ஒப்புரவாக்கிடுவார். எல்லாரும் என்று சொல்லுவேன். இப்படி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியமெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு இந்த ரத்தத்தினுடைய வல்லமை வேலை செய்யணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரத்தத்தின் உயிர், அந்த மாமிசத்தினுடைய உயிர் எதில் இருக்குது? நல்லா சொல்லுங்க, எதில் இருக்குது? அப்போ ரத்தத்தை கொடுக்க ஒரு மனுஷன் வேணும், அல்லது ஜீவனை கொடுக்க ஒரு மனுஷன் வேணும்னா அவர் பாவம் இல்லாம இருக்கணும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கணுமாமா? பாவம் இல்லாம இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இந்த உலகத்துக்காக, இந்த உலகம் சுதந்திரம் அடைகிற, அந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைகிறதுக்கு அநேகர் என்ன செஞ்சாங்க? ரத்தம் சிந்தினாங்கன்னு சொல்றான். ஆனா அப்படிதான் ஒரு சொல்றாங்க, எல்லாரும் தான் ரத்தத்தை சிந்தினாங்க அப்படின்னு சொல்லி, எல்லாரும் தான் ரத்தத்தை சிந்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா பரிசுத்தமான ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, பாவமில்லாத ரத்தம், பாவமில்லாத ரத்தம். எந்த மனுஷனுடைய உறவுனாலும் ஆமா பெற்றெடுக்க முடியாத மரியாளின் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவராலே பெற்றெடுக்கப்பட்ட பாவமில்லாத ரத்தம், பாவமில்லாத ரத்தம், குற்றப்படுத்தாத ரத்தம், எந்த மனுஷனும் குற்றப்படுத்தாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய சொந்த ரத்தத்தினால், சொல்லுங்க, சொந்த ரத்தத்தினால். அதாவது இன்னும் சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ரத்தம் தான் செலுத்தப்பட்டது?
ஆடு ரத்தம், ஆமா ஆடு மாடுல ஆடு ரத்தம், புறா ரத்தத்தை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, சிந்தி அந்த ரத்தத்திலும் என்ன இருந்தது, உயிர் இருந்தது. அதாவது ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், அந்த ரத்தம் இந்த ரத்தம் ஓகே. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த ரத்தம் கூட என்ன செய்யலாமா, தேவனுக்கு திருப்தி கொடுக்கல. ஒப்புரவாக்கல, சூப்பர், ஒப்புரவாக்கல. ஆனாலும் ரத்தத்துல என்ன இருக்குது, ரத்தத்தில் என்ன இருக்குது, உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. ரத்தத்தில் என்ன இருக்குது, உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. இப்போ உடனே இந்த ரத்தத்தை காட்டுனா எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். இந்த ரத்தத்தை, அதாவது அன்றைக்கு அதான் நான் கடந்த நாட்களில் பிரசங்கித்திருக்கிற, முதல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அதாவது முதல்ல எந்த காலம், முதல் அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், அடுத்து மனித அரசாட்சியின் காலம். அப்ப அந்த மனித அரசாட்சியின் காலத்திலிருந்து நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அந்த மனித அரசாட்சியில வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதுலயும் அவங்க கீழ்ப்படியாததுக்கு அப்புறம் தான் எது சிந்தப்படணும்னு தேவன் கட்டளை கொடுத்தார், பலி செலுத்தப்படணும் அல்லது ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ரத்தத்தை கண்டு, அல்லது அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிரை கண்டு தேவன் இறங்குவேன் என்று சொன்னார். அதனால தான் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது யாத்திராமம் 12 அந்த பலிகளை குறித்து பேசுகிறார் பாருங்க. யாத்திராமம் 12 அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு சில வசனத்தை வாசிப்போம், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்படியே பார்க்கணும்னா வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:7 வாசிங்களே. அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே மேல் சட்டம் போது. அதாவது நல்லா விளங்கமா, இப்போ தேவனும் மனிதனும் இணையணும் சொல்லுங்க, அல்லது தேவனும் மனிதனும் உறவாடணும் சொல்லுங்க. தேவனும் மனிதனும், தேவன் எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினாரு, ஜீவனை கொடுக்க. இல்ல மெயின் பாயிண்ட் ஒப்புரவாக்க, அதுதான் மெயின் பாயிண்ட் சொல்லுங்க. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார், என்னையும் தேவனையும் ஒப்புரவாக்க சொல்லுங்க. ஏசப்பா எதுக்காக பூமியில வந்து ரத்தத்தை சிந்தினாரு, என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்கறக்கு. இப்போ ஒப்புரவாக்கறக்கு சரிப்பா, உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து நீங்க கீழ்ப்படியில, சரி கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, ரத்தத்தை சிந்துங்க, ரத்தத்தை பலியா செலுத்துங்க. அப்படி அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் என்னவாமா, அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் ஒருவேளை உங்களையும் என்னையும் இணைக்கும் என்று சொல்லி, எப்பெல்லாம் ஒருவேளை நீ பாவம் பண்ணிட்டியோ அப்பெல்லாம் நீ என்ன செய்யணும், ஒரு புறா குஞ்சையாவது அல்லது ஒரு எப்படியாமா ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தத்தோட வந்து ஒரு சில இடத்துல தெளிக்க சொல்றாரு பாருங்க. முதல்ல மேற்சட்டம்னு சொன்னார். என்ன செஞ்சார்னா மேற்சட்டப்பா, யாத்திராம் 12:7 மேற்சட்டம்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க 12:22 வாசிங்க, வாசல் நிலைக்கால்கள் வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். வாசலின் நிலைக்கால்கள் 2. அடுத்து முதல்ல மேல் சட்டனாரு, அடுத்து வாசல் நிலைக்கால்கள்னாரு. அடுத்து பாருங்க பலிபீட, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 6 வாசிப்பா. அப்பொழுது மோசே அந்த ரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். போது இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 29:20. யாத்திராகமம் 29:20. வலது காது மடலிலும் நம்ம ஃபாலோ பண்றோம்ல, அது வாசிமா. அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு. போதுமா. இப்ப புரியுதா ஏன் நம்ம வலது கையில பெருவிரல எல்லாம் ரத்தம் போடுற முடியுமா? பிரதிஷ்டை. இதை வந்து 2 காரியம். ஒன்று, நம்ம எதுக்கு அங்கங்க ரத்தம் அதாவது அங்க வந்து வலது காதுன்னு சொல்றாரு. நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்து மட்டும் 2 காதுமே தேவை. 2 காதுமே என்ன செய்ய, 2 காது 2 பெருவரல் 2 கால் பெருவரல். எதுக்குன்னா, ஒன்று இது சுத்திகரிப்புக்கு அடையாளம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவா, சுத்திகரிப்புக்கு அடையாளம். 2வது அவர்களை தேவனுக்காக நான் பிரதிஷ்டை பண்றேன்னு அர்த்தம்.
இதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த ரத்தத்தை நம்ம அவங்களுடைய சரீரங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு இந்த ரத்தத்தை இந்த அடையாளத்துக்காக நம்ம பூசுறோம். இதை ஒரு நாள் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, இப்போ நான் திரும்ப மெசேஜுக்கு வரேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் தேவனோடு இணையறதுக்கு, சொல்லுங்க, நான் தேவனோடு இணையறதுக்கு எதை மையமா வைக்கணும், எதை வைக்கணும், ரத்தம். எதை வைக்கணும், ரத்தம். சொல்லுங்க, எதை வைக்கணும்? ஏன்னா ரத்தத்தில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, நான் நிறைய இடத்துல நான் வாசன கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். மேல் சட்டங்கிறாரு, அடுத்து பாருங்க வாசல் நிலைக்கால்கிறாரு, பலிபீடங்கிறாரு, வலது கால் பெருவிரல்ங்கிறார். இதை எதுக்கு சொல்றேன்னா, அதாவது நான் இது பழைய ஏற்பாட்டின் காலம். நான் திரும்ப சொல்றேன், இன்னொன்னு சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாம் எல்லா வேலையும் வெளியில தான் நடந்தது. நல்ல விளைங்க, வெளியில தான் நடந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாமே உள்ள நடக்குது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. அதாவது இப்படி சொல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாசஸ்தலம் எங்க இருந்தது, வெளிப்பிரகாரம் இல்ல, வாசஸ்தலம் எங்க இருந்ததுன்னா வெளியில இருந்தது, நமக்கு வெளியில இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாசஸ்தலம் எங்க இருக்குது, உள்ள, நமக்குள்ளே. ஆமேன் என்று சொல்லுவார். இப்படி சொல்லாம பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு பெண்ணோட விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தாலே பாவம். அப்ப எவ்வளவு, எதுக்கு சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாமே வெளியில தான் மாற்றம், மனுஷனுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. இப்ப நான் கடந்த மாதத்துல சொன்ன பார்த்தியா, நாசரேத்துக்கு அவங்க பலி செலுத்த வரப்போ எல்லா பாவத்தையும் செஞ்சுருவாங்க. ஏன்னா இனி போய் என்ன செய்ய போறோம், பலி செலுத்திட்டோம்னா அந்த பாவம் அடங்கிரும், அல்லது அந்த பாவம் மூடிருன்னு சொல்லிட்டு ரத்தத்தை சிந்தினா போதும் அப்படின்னு ஒரு பயம் இல்லாம போயிருச்சு. நியாயப்பிரமாண சட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லாதபடினால்தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி இன்னர் ப்ராசஸை அல்லது இன்னர் சுத்திகரிப்பை தேவன் நமக்குள் கொடுக்க விரும்பினார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், இது எல்லாமே பாருங்க, திரும்ப சொல்றேன், நான் தேவனோடு கூட இணையருக்கு எதை வைக்கணும், மீட்கும் பொருளாக ரத்தத்தை வைக்கணும். அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, உயிர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, மேற்சட்டம், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். மேற்சட்டம் முதல்ல ஏசப்பா ரத்தத்தை எடுத்து எங்க தெரியுமா பூ சொல்றாரு, மேற்சட்டம். நேற்று இரவு எனக்கு சொல்லி கொடுத்தார், மேற்சட்டம் என்பது நம்மளுடைய மைண்ட். எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க, மேற்சட்டம் என்னன்னா மைண்ட். சொல்லுங்க, மேற்சட்டம் என்னது, மைண்ட். எல்லாரும் சொல்லுங்க, மேற்சட்டத்தில் பூசணும். நல்லா விளைங்க, இன்னைக்கு அவருடைய ரத்தத்தை எங்க பூச போறோம் என்றால் நம்மளுடைய மைண்ட். என்னவாமா, நம்மளுடைய மைண்டு. திரும்பவும் சொல்ற, நம்மளுடைய மைண்டு. அதாவது ஏன் இந்த மைண்டில் கர்த்தர் வேலை செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, சாத்தான் ஏவாளுடைய மைண்டத்தான் கொலாப்ஸ் பண்ணுனா. அதாவது இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ அப்படின்னு சொன்னா ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கனியை சாப்பிட்டால் நீங்க யாரை போல மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று அந்த மைண்டுக்குள்ள விஷத்தை கக்கிட்டா. அந்த மைண்ட் அப்படியே என்ன செய்தாமா, ஏனெனில் அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த கனி புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது. அந்த புத்தி எங்க இருக்குது, நமக்குள்ள மைண்ட்ல. அந்த கனி அந்த இடத்துல இருக்குதா, ஆதியாகம வாசிங்க 3:5 நினைக்கிற வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே எல்லாம் பார்வைக்கு அழகும், அந்த வசனம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவி. அப்படின்னு என்னன்னா, தேவன், நல்ல விளக்கம் இங்க கவனிங்க, தேவன் ஏன் இந்த மேற்சட்டத்துல கீழே இன்னொரு வேதவசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, வேதத்துல வாசித்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 17:11 வாசிங்க. 17:11, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ. நல்லா விளக்கமா, ஆத்துமா எங்க வந்துருச்சு இப்போ, நம்ம நல்லா சொல்லுங்க, எங்க வந்துட்டு இப்போ திரும்ப சொல்லுங்க, பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தமே, ரத்த ஆத்தும். எப்படி மறுபடியும் அந்த வசனம் பாத்தீங்க, ஆத்துமாவிற்காக. நல்லா விளக்கமா, ஆத்துமாவிற்காக. நல்லா சொல்லுங்க, எதற்காக, நல்லா சொல்லுங்க, எதற்காக. ஆத்துமா எங்க இருக்குது, எனக்குள்ள இருக்கு. சரி, மைண்ட் எங்க இருக்கு, மைண்ட் எங்க இருக்கு, மைண்ட் என்ன சொன்ன, இல்ல வேதத்தின்படி மைண்ட். அது மைண்டுங்கிறது இங்கிலீஷ், தமிழ்ல சொல்லுங்க. மைண்டுனா மனம்.
உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மேற்சட்டை வரணும், அதுக்குள்ள இதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு அங்கே வர நினைப்போம். அதாவது ஆத்மாவில் என்ன, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மாவில் தான் என்னென்னு இருக்குது? மனம், அறிவு, சிந்தை, சித்தம், உணர்ச்சி, நினைவு, இருதயம். இதை போன முறையே எடுத்துட்டோம், நம்ம எடுத்துட்டோம். போன முறை ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து எடுத்துட்டேன். அப்ப நல்லா சொல்லுங்க, இந்த ஆத்மா யாருக்கு அடையாளம் என்று நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன்? பிதாவுக்கு அடையாளம். அப்போ பிதாவினுடைய சுவாசம் தான் எதுக்குள்ள இருக்கணும்? ஆத்மாவுக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம ஆவியை ஃபீல் பண்றோம், சரீரத்தை பார்க்கிறோம். ஆத்மாவை ஒருவனும் பார்க்கல, பிதாவையும் ஒருவனும் பார்க்கல. ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த ஆத்துமாக்குள்ளதான் என்ன இருக்குது? மைண்ட் இருக்குது. சொல்லுங்க. அப்போ இந்த ஆத்துமாவை நிவர்த்தி பண்றது. ஏன்னா உங்க ஆத்துமாவில் பாருங்க, மனம் இருக்கு, அறிவு, அறிவு சார்ந்தது, அறிவு, சிந்தை, சிந்தை, இதெல்லாம் இது கூட தான் குழப்புது. மனம், அறிவு, சிந்தை, சித்தம். சித்தம் எது? தேவனுடைய சித்தம் எதுங்கிறத நம்ம மைண்டில் தான் ஃபீல் பண்ண முடியும். சித்தம். அடுத்து என்னன்னா உணர்ச்சி, அடுத்து நினைவு, அதுக்கப்புறம் இருதயம். இது எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்குது? எதுக்குள்ளதான் இருக்குது? ஆத்துமாவில். அப்பதான் இதுக்கு தான் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்கம்மா 11. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. மாம்சத்தின் உயிர், மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு. நல்லா விளக்கமா. அப்ப முதல்ல நம்மளை கிளியர் பண்ண வேண்டிய இடம் எது? ஆத்துமா. நல்லா சொல்லுங்க, எதை கிளியர் பண்ணணும்? ஆத்துமா. நல்லா சொல்லுங்க. என்னுடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்ல, என்னுடைய முழு சரீரத்திலேயோ முதல் செத்து கிடக்கிறது என்னது? ஆத்துமா. என்னவாமா? என்னவாமா? அதாவது ஒரு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு மனுஷனை பார்த்து முதல்ல உங்களுக்கு உங்க சர்ச்சில் எத்தனை ஆத்துமாக்கள்? ஒன்று விசுவாசின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? ஆத்துமா. அப்ப இது இது வந்து நான் ஜாக்லின் இல்லை, யார்தான்? நான் ஒரு ஆத்துமா. உங்க சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை ஆத்துமாக்கள்? அப்ப மனுஷன் கணக்குல எதுதான் கணக்கு? ஆத்துமா. இப்ப இந்த ஆத்துமா உயிரடைஞ்சா தான் நான் பரலோகம் போக முடியும். நல்ல வெளிப்பாடு. ஆத்துமா. ஆமா. என்னம்மா? என்னம்மா? ஆத்துமா. இந்த ஆத்துமா உயிரடையணும் முதல்ல. எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஆத்துமா உள்ள வருதுன்னா அது உயிரடைஞ்சபடினால்தான் உள்ள வருது. அதனால ஜனங்கள் கணக்குல எதுதான் கணக்கு? ஆத்துமா. ஏன்னா இந்த ஆத்துமா தான் யாரோட இணையணும்? பிதாவோட. இந்த ஆத்துமாவுக்குள்ளதான் எதை ஊதுனாரு? ஜீவ சுவாசத்தை. அப்போ இந்த ஜீவ சுவாசம் என் ஆத்துமாக்குள்ள செத்து போயிருச்சு. நல்லா சொல்லுங்க. இந்த ஜீவ சுவாசம் என் ஆத்துமாக்குள்ள செத்து போயிருச்சு. இப்போ என்னுடைய சரீரத்துக்காகவோ என்னுடைய ஆவிக்காகவோ இல்லை, என்னுடைய ஆத்துமா உயிர் அடைகிறதுக்கு ஒரு ஜீவன் பலியிடப்படணும் அல்லது ரத்தம் கொடுக்கப்படணும். அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிர் என் ஆத்துமாவை உயிரடைய செய்து. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமா எப்படியாமா? ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி இயேசு கிறிஸ்து செய்ய வந்தார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம் மேல் சட்டம். இப்ப இந்த இடத்துக்கு வந்தார மேல் சட்டம். மேல் சட்டம் என்பது எதை குறிக்குது என்றால் மைண்ட். சொல்லுங்க. மேல் சட்டம் என்னது? முதல்ல மேலதான் ரத்தத்தை பூசணும். எங்கதான் பூசணும்? என் மைண்ட்ல, ஆத்துமாவில். அடுத்து வாசல் நிலைக்கால்கள்னு வாசம் யாத்திரம் 12:22 வாசல் நிலைக்கால்னு 2 கால். எல்லாரும் சொல்லுங்க. 2 கால்கள். இதை எதுக்கு சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி வெளிப்பிரகாரம் நடக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். என்னன்னா, வாசல் நிலைக்கால்கள்ல ரத்தம் தெளிக்கப்படணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 கால்கள். அடுத்து பாருங்க, பலிபீடம். பலிபீடம்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பலிபீடம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம்னா நானும் தேவனும் இணைகிற இடம். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. பலிபீடம். இதை ரொட்டேட் பண்ணிவிடுங்க. நான் சொல்லுங்க. பலிபீடம் என்ன அர்த்தம்? நானும் தேவனும் இணைகிற இடம் தான் பலிபீடம். இப்ப இது ஒரு பலிபீடம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். நானும் தேவனும். எல்லாரும் சொல்லுங்க. நானும் தேவனும் இணைகிற இடம் தான் என்னது? பலிபீடம். நானும் தேவனும் சந்திக்கிற இடம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நானும் தேவனும் சந்திக்கிற இடம் எதுன்னு சொன்னா என்னுடைய இறுதியோ அல்லது வாசஸ்தலம். இன்னொன்னு இன்டர்பிரிட்டேஷன்ல வாசிச்ச மைண்டுனாவே வாசஸ்தலம் தானவா.
எப்படியாமா மைண்டு கூட எதைத்தான் குறிக்குதாமா? வாசஸ்தலத்தை தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப பலிபீடம், அடுத்து பார்த்தீங்கன்னா வலது காது, வலது பெருவிரல், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, இதெல்லாம் வெளிப்பிரகாரமாய் ஒரு பிரதிஷ்டை, ஒரு சுத்திகரிப்பு நடந்தாலும் இதெல்லாம் என் ஆவிக்குரிய ரீதியா எனக்குள் நடக்கணும். மேல் சட்டம் சுத்திகரிக்கப்படணும், என் வாசல் நிலைக்கால்கள் சுத்திகரிக்கப்படணும், பலிபீடம் சுத்திகரிக்கப்படணும், வலது காது, வலது பெருவிரல், இதெல்லாவற்றையும் தேவன் என்ன செய்றாரு? வெளிப்பிரகாரமாய் சுத்திகரித்தாலும் இதெல்லாம் எனக்குள்ள அவருடைய ரத்தத்தினாலே தேவன் எனக்குள் சுத்திகரிப்பை உண்டு பண்றார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார்னா, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார் அல்லது ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை எடுத்து முதல்ல நான் எங்க பூசணும்? மைண்ட்ல சொல்லுங்க. இந்த ரத்தம் எதுக்காக? பாவ நிவர்த்தி, ஆத்துமாவுக்காக. ஆத்துமா முக்கியம். அதைத்தான் சொல்றேன். ஏன்னா மண்ணு, சரீரம் எப்படியும் மண்ணுக்கு போயிடும். நம்மளுடைய ஆத்துமாவுக்குள்ள என்னது? நித்திய ஜீவன். சொல்லுங்க. ஆமா, அந்த ஆத்துமா. ஏன்னா பரம தரிசனத்தை தரிசிக்கிறது என்னது? நித்திய ஜீவனுக்குள்ள. ஆமா, இந்த ஜீவன் எனக்குள்ள வர 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 இந்த ஆத்துமா என்னவா மாறுது? அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுகிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? இப்போ சொல்லுங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து பாவ நிறுத்தி எந்த இடத்துக்காக மெயினாக பண்ண வந்தார் என்றால் ஆத்துமாவுக்காக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆத்துமா தான் நானும் தேவனும் இணையிற இடம். ஆமேன் என்று சொல்ல. ஏன்னா ஆத்துமாவில் தான் அந்த மைண்டு, அறிவு, எல்லாமே அதில் தான் இருக்கிறனால இந்த ஆத்துமா தேவனோடு இணையிறதுக்கு நம்ம ஆத்துமாவுக்காக ஆத்துமாவில் பாவ நிவர்த்தி நடக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இன்னும் இந்த ரத்தம் நமக்குள்ள 7 வேலை செய்து. நம்ம 7 இப்ப எடுக்க விட 3 மட்டும் பார்த்துருவோம். இந்த ரத்தம் எனக்குள்ள என்ன வேலை செய்து? திரும்ப சொல்லுங்க. 7 வேலை செய்து இந்த ரத்தம். இயேசு கிறிஸ்து. ஓகேவே, போற அளவுக்கு புரிஞ்சுதா? ஏசப்பா ரத்தம் எந்த பாவ நிவர்த்தி எதற்காகனா ஆத்துமாவுக்காக அவர் பாவ நிவர்த்தி செய்ய வந்தார். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் எனக்குள்ள 7 வேலை செய்து. யாருடைய ரத்தம்? ஏசப்பா ரத்தம். சொல்லுங்க. யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். நான் திரும்பவும் சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தினாரு. ஆனா அந்த ரத்தம் தேவனோடு என்ன செய்யல? ஒப்புரவாக்கவில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தேவனோடு நம்மளை என்ன செய்யல? ஒப்புரவாக்கல. இப்போ ஒப்புரவாக்காதனால அவர் தமது சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே இந்த பூமியில சிந்துகிறதுக்காக அவர் சொந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, இந்த ரத்தம் எனக்குள்ள அதை 7 காரியம் செய்தா. நான் 3 மட்டும் நம்ம தியானிப்போம். ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள என்ன வேலை செய்து அப்படின்னு சொன்னா முதல்ல வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வேதவசனம் வாசிங்க பார்க்கலாம். 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும். இந்த ரத்தம் எப்படி பேசுதாமா? நன்மையானவைகளை. சொல்லுங்க. ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கலாம். எனக்குள்ள இந்த ரத்தம் என்ன வேலை செய்து? நன்மையானவைகளை. நான் ஏற்கனவே சொன்னேன். என்னுடைய மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்குதுன்னா தேவனை குறித்த நெகட்டிவா இருக்குது. சொல்லுங்க. என் மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்குது? ஏன் நெகட்டிவா இருக்குது என் மைண்ட் ஃபுல்லா? சொல்லுங்க. சாத்தான் எனக்குள்ள தேவனை குறித்த தவறான எண்ணத்தை என் மைண்டில் விதைச்சு தேவன் நல்லவர் அல்ல, அல்லது தேவன் உனக்கு நன்மை செய்ய மாட்டாரு, நீ ஜோமணி என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்காது, இப்படியே கடனில் நீ செத்துருவ, இப்படியே வியாதியில் செத்துருவ, இப்படியே பிரச்சனையை மூழ்கிருவேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறா? சாத்தா என்ன செய்கிறா? என் மைண்டில் தேவனை குறித்த தவறான எண்ணங்களை போட்டு 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 வச்சனால இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசுற பொழுது, சொல்லுங்க, இந்த ரத்தத்தை எடுத்து எனக்குள் பூசுறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதான் ஒரு 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போனாங்க. அப்போ அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு மனுஷன் சொன்னாரா, பாருங்க நயாகரா நீர்வீழ்ச்சியிலேருந்து எவ்வளவு தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னு. அவர் கூட இருந்தார் போதகர். அவர் சொன்னாரா, நயாகரா நீர்வீழ்ச்சியில் இருக்கிற தண்ணி வீணா போகுதுன்னு வருத்தப்படுறீங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம் வீணா போயிட்டு இருக்குதே, யாரும் அதை எடுத்து யூஸ் பண்ணலன்னு சொன்னாராம். ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்க. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமாம், நல்ல விளங்கமா நான் உன்னை கற்றுக்கொண்டுட்டேன். அதாவது நீங்கள் யாருக்காக எந்த நேரத்தில் எப்பொழுது பரிந்து பேசினாலும் சாதாரணமாக பரிந்து பேசக்கூடாது, ரத்தத்தை வைத்து தான் பரிந்து பேசணும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். ரத்தத்தை வச்சுதாங்க நீங்கள் பரிந்து பேசணும்.
ரத்தத்தை வச்சுதான் பரிந்து பேசணும். ஒரு வசந்த வாசிப்போ, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. 4:24 வாசிப்போம். 4:24 சாரி 23 வாசிங்க. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சிப்போரால் வேலை சரி வாசிங்க. சரி. வழியிலே தங்குமிடத்தில் குட் வழியிலே தங்குமிடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். நமக்கு ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம தியானிச்சிருக்கிறோம். சிப்போரால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினாரு? மோசையை பயன்படுத்தினாரு. அப்படி மோசையை பயன்படுத்தின பொழுது, அதாவது அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படின்னா வெளியில வந்து அது யாரு? மோசே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டார். அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை வருஷம் உபத்திரவப்படுவாங்க என்று தேவன் ஆபிரகாம் சொன்னாரு? 400 வருஷம். எத்தனை வருஷம்? 400 வருஷம். அப்படி 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க சொன்னாரு. ஆனா எத்தனை வருஷம் ஆயிட்டு? 430 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் மோசே. அதுக்கு காரணம் யாருன்னா மோசே தாமதம். அதாவது என்னன்னா 350வது வருஷம் இருக்கிற பொழுது மோசே பிறக்கிறார். இப்போ நான் சொல்கிறதைய 350வது வருஷம் இருக்கிற பொழுது மோசே பிறக்கிறாரு. 390 400 மோசையை கொண்டு அந்த 40 வருஷம் கழிச்சு வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் பிளான் போட்டு இருக்கிற பொழுது மோசே ஒரு வேலை பண்ணிடுவார். என்ன வேலை பண்ணிடுவார்? எகிப்தியனை கொன்றுவார். எகிப்தியனை கொன்ற உடனே பார்வோனுக்கு இதை தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது மோசையினுடைய 40வது வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும்னு தேவன் பிளான் போட்டாரு. ஆனா இப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மோசே ஒரு வேலை பண்ணனால கர்த்தர் மோசை எங்க அனுப்பிட்டாரு? வனாந்தரத்துல அனுப்பிட்டாரு. அப்போ வனாந்தரத்துல அனுப்பின உடனே அங்க போய் மோசே எத்தனை வருஷம் இருந்தாரு? 40 வருஷம். அப்ப 40 80. இப்ப 350 80 கூட்டுங்க, 430 வருஷம். இதுதான் காரணம். மோசேயினுடைய அந்த சுயபலம். மோசே வந்து தேவன் செய்யற வரைக்கும் காத்திருந்திருந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதால ஒரு சொல்லுவாங்க, உண்மையா சொல்றேன் நான். இப்ப நமக்கு இங்கேயே சொல்றோமா, ஜாக்லீனையே சொல்றேன், ஜாக்லீனை கர்த்தர் சொல்லு, எலும்பு மகளே, நீ எலும்பு மகளே அப்படின்னு சொல்றப்போ, என்னுடைய தாமதம் தேசத்துக்கு சிறையிருப்பு நீடிக்குதுமா. என்னுடைய தாமதம், ஒரு ஊழியக்காரனுடைய தாமதம், தேசத்து ஜனங்கள் சிறைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. நான் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பிட்டேனா ஜனங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் விடுதலை ஆக்கிடுவார். ஆமென் என்று சொல்லாமா? அதனாலதான் கர்த்தர் ஒரு சில நேரங்கள் நம்ம மேல கோபப்படுறாரு. என் ஜனங்களுடைய பெருமூச்சுகள் என் காது வந்து அடைச்சிட்டே இருக்குதே மோசே, நீ இன்னும் வழியில தங்கிட்டு இருக்கிறையே. ஜனங்கள்லாம் வந்து என்ன செய்றாங்க? பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. பார்வோனினால பெருமூச்சு விடுறாங்க. அதனால நீ டிலே பண்றியேன்னு சொல்லி மோசேயை கர்த்தரே என்ன செஞ்சாரா? அந்த இடத்துல கொல்ல பார்த்த பொழுது அந்த இடத்துல வேற எதையுமே சிப்போரால் யோசிக்கல. தன் பிள்ளையினுடைய நுனித்தோலை அறுத்து அங்க ரத்தம் சிந்தரா. அந்த ரத்தத்தை தேவன் பார்த்தார். ஏன்னா அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அந்த ரத்தம் பரிந்து பேசுகிற உயிர். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே தேவன் என்ன செஞ்சாரா? கடந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதை அப்ப எதுக்கு சொல்றேன்னா, நீங்க யாருக்காக திறப்பல நின்னாலும் சரி, ஒருவேளை உங்க கணவனுக்காக இருக்கலாம், பிள்ளைக்காக இருக்கலாம், மனைவிக்காக இருக்கலாம், யாருக்கு நீங்க திறப்பல நின்னாலும் ஏசப்பா ரத்தத்தை நீர் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே, இந்த ரத்தத்தை நான் எடுக்கிறேன், இந்த ரத்தத்தை இவங்க மேல வைக்கிறேன், இவங்களுக்கு கொஞ்சம் இறக்க செய்யுங்க, இவங்களுக்காக நான் பரிந்து பேசுறேன் என்று அந்த ரத்தத்தை காட்டுகிற பொழுது தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அதனாலதான் நம்ம நிறைய நேரம் எதையை எடுத்து பூசணும்? ரத்தத்தை எடுத்து பூசணும். நம்ம
ஆமென் என்று சொல்ல. தேசத்துல ரத்தத்தை பூசணும், கணவனுக்காக ஜெபிக்கிற பொழுது ரத்தத்தை பூசணும், மனைவிக்காக ஜெபிக்கிற பொழுது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது, அல்லது ஃபைனான்ஸ்க்காக ஜெபிக்கிற பொழுது ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூச பூச அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது. அந்த ரத்தத்துல என்ன இருக்குதாமா? உயிர் இருக்குது. ஒண்ணு பரிந்து பேசுற அந்த ரத்தத்துல உயிர் இருக்குது. ரெண்டாவது அந்த ரத்தத்துல நன்மை பேசுகிறது இருக்கிறது. எல்லாராமே என்ன சொல்ல, அந்த ரத்தம் எது பேசுதாமா? நன்மைய பேசுது. ஆபேலின் ரத்தம் பழி வாங்குற ரத்தம். நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு, விபத்து நடந்த இடத்துலயே மறுபடியும் விபத்து நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம். நீங்க பாருங்க, நீங்க நான் நிறைய பேர்த்த சொல்ல முடியும். அதாவது அம்பாஸ்டர்னு ஒரு மனுஷர் இப்ப இறந்தாருங்க, இல்ல இப்ப நிறைய பேர்த்த சொல்ல முடியும். எல்லாம் நீங்க அவங்களுடைய அந்த அடுத்து அந்த அவங்களுடைய பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தம் சிந்திருப்பாங்க. அடுத்து அவன் இவனை கொண்டான், அதனால் இவன் அவனை கொன்றான். எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, அந்த ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம். அந்த ரத்தம் சும்மா இருக்காது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற ரத்தம். 1 யோவானின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது 1 யோவான் 2:1 வாசிங்க பார்க்கலாம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறாரு. ஒருவேளை இப்படி, ஏன்னா நம்ம கிட்ட 2 காரியம், ஒன்று சத்துருவு நிற்கிறான், இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாணம் நிற்கிறது. நல்லா அவனுக்கு இது 2 தான். ஒன்று சத்துரு அழிக்கணும்னு நினைக்கிறான், இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்வார் நியாயப்பிரமாணத்தை இவள் நிறைவேற்றலன்னு அழிக்க நினைப்பாரு. அப்போ ஏசப்பா ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நான் சரியா நிறைவேற்றல, அதான் நியாயப்பிரமாணங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலம். ஒருவேளை நான் என்ன சொல்லுவார்னா, ஏசப்பா ரத்தத்துக்கு அப்புறம் தான் பரிந்து பேசுற ரத்தம். ஒருவேளை இவ ஜாக்லின் இதை செய்யல, ஜாக்லின் இதை முடிக்கல அப்படின்னு சொன்ன பொழுது ஏசப்பா ரத்தம் என்ன தெரியுமா சொல்லு? இல்லை ஜாக்லினுக்காக நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அந்த ரத்தத்தை காட்டுறேன், அந்த ரத்தத்துக்காக ஜாக்லினை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஏசப்பா ரத்தம், இந்த ரத்தம் இந்த தேசத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம். ஒருவேளை என் இந்திய தேசத்துல இவ்வளவு கொடுமைகள், ஆமா, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஓரின சேர்க்க பாவம் இத்தனை இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா பிசாசு என்ன தெரியுமோ சொல்லுவா? பிசாஸ் இதை நல்லா கவனிச்சுக்கணும். எப்பவுமே பிசாஸ் சொல்லுவா, நான் பெருமை கொண்டுட்டேங்கிறதுக்காக மட்டும் என்னை மேல இருந்து கீழே தள்ளிட்டீங்களே. நல்லா விளைங்க. பிசாஸ் சாத்தான் சொல்லுவான், நான் பெருமைப்பட்டுட்டேங்கிறதுக்காக மட்டும் என்ன மேல இருந்து கீழே தள்ளிட்டீங்களே. இப்படி தேசத்துல பாவம் இருக்குது. இத்தனை விபச்சார பாவம், ஓரின சேர்க்க பாவம், இப்படி அசுத்தங்கள் இப்படி நடக்குது, இத்தனை கொலை இருக்கு அப்படிங்கிற பொழுது ஏசப்பா சொல்லுவார், இங்க பாரு, இங்க ஒரு கூட்டம் ஏசப்பா ரத்தத்தை இந்த தேசத்துக்கு மேல ஏன் ரத்தத்தை பூசி ஜெபிக்குது பாத்தியா? அதுக்காகவாவது இந்த தேசத்தை நான் ரட்சிக்கணும், இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிக்கணும், இந்த தேசத்தை நான் கைவிடாது இருப்பேன், இந்த தேசத்தை விட்டு விலகாது இருப்பேன். அதே போலதாமா, யாருக்கு தெரியும், ஜாக்லின் எப்பவோ மரித்து போயிருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், எங்க அம்மா எனக்காக தரப்புல நின்று ஜெபிச்சாங்க, என் தாயார் எங்களுக்காக. ஆமா, கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாங்கள் 5 பிள்ளைகளும் ஊழியம் பண்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, என் தாயாருடைய ஜெபம், என் தாயாருடைய கண்ணீரின் ஜெபம். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை உங்க கணவன்மார்கள் அழிக்கப்படாம இருக்க, உங்க மனைவிமார்கள் அழிக்கப்படாம இருக்க, உங்க ஜெபம், கண்ணீரின் ஜெபம், அல்லது ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூசி நீங்க ஜெபிக்கிறது நிமித்தம் உன் கணவன் கைவிடப்படவே மாட்டாருமா. நிச்சயம் உன் கணவனுடைய மைண்ட்ல நீங்க ரத்தத்தை பூசி ஜெபிக்க, உங்க மனைவியினுடைய மைண்ட்ல ரத்தத்தை பூசி ஜெபிக்க, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்த ஏசப்பா ரத்தத்தை பூசி ஜெபிக்க நிச்சயம் உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் பிள்ளையோ தேவனோடு உறவாடுகிறவளாய் நிச்சயமா மாறுவாமா. இந்த ரத்தம் வீணாகாது மகளே, இந்த ரத்தம் வீணாகாது. நன்மையை பேசுகிற ரத்தம், அந்த ரத்த நன்மையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் மைண்டில் பூசுங்க. என் கணவனை குறித்த தவறான எண்ணங்கள் எனக்கு வந்துட்டே இருக்குது, அல்லது கசப்பான உணர்வுகள் வருது, ஒருவேளை என் மனைவிக்கு கசப்பான எண்ணங்கள் வருது, ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்வாரி ரத்தத்தை எடுத்து அவங்களுடைய மைண்டில் பூசுங்க. நீங்கள் பூசுங்க. நான் பூசுகிற ஆண்டவரே, என் கணவனுடைய மைண்டில் பூசுகிறேன், கண்களில் பூசுகிறேன், காதுகளில் பூசுகிறேன், சிந்தையில் பூசுகிறேன், கண்களில் பூசுகிறேன். நான் சொன்ன பார்த்தியா, ஆவியில் இருக்கிற
3 இடத்துல பூசுங்க, ஆத்மாவில் இருக்கிற 7 இடத்துல பூசுங்க, அடுத்து சரீரத்தில் இருக்கிறதான 10 இடத்துல பூசி 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 ஜெபிக்க ஜெபிக்க உன் ஜெபம், உன்னுடைய ஜெபம் உன் கணவனை பாதுகாக்கும் மகளே. உன்னுடைய ஜெபம் மனைவியை பாதுகாக்க ஒருபோது பிசாசு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, பிசாசு தொட முடியாதுங்கிற நான். உன்னை நம்புறாருமா, உன்னை விடுதலை ஆக்கிக்கோ. 2வது உன் குடும்பத்தை விடுதலை ஆக்கிக்கோ. 3வது உன்னைத்தான் தேசத்துக்கு விடுதலை ஆக்குவா என்று தேசத்தை அவருடைய ரத்தத்தை பூசி பூசி இந்த மலைகள் மேல பூசுறேன். ஆமா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 13 வாசல்கள் மேல பூசுறேன், 13 தாலுக்கா மேல பூசுறேன், 11 வாசல்களில பூசுறேன்னு சொல்லி. ஆமா, ஒவ்வொரு இந்திய தேசத்துல நம்ம மாநிலங்களுக்காய் மாவட்டங்களுக்காய் ரத்தத்தை பூசுறேன், ரத்தத்தை பூசுறேன். நான் இங்க இருந்து ரத்தத்தை பூசுறேன்னு சொல்ல 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 இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நிச்சயமாய் சகலத்தையும் விடுதலையாக்கும். விடுதலையாக்கும் மகளே, கவலைப்படாத. நீ யார் மேலெல்லாம் ஏசப்பா ரத்தத்தை பூசுறையோ, நீங்க யாரு மேல எல்லாம் ஏசப்பா ரத்தத்தை பூசுறீங்களோ, வேதத்துல வாசிக்கிறோம், சிப்போராள் தேவனே கொல்லணும்னு நினைத்த பொழுது சிப்போராள் வைத்த பாருங்க, அவ ஒரு புறஜாதியாரான பெண்ணா இருந்தாலும் கூட அந்த வெளிப்பாடு ரத்தத்துக்கு ஏசப்பா இறங்குவாரு. அந்த ரத்தத்துக்கு அப்ப நான் என்ன சொல்றேன், புறஜாதியாரான அவளுக்குள்ள அந்த வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவராய் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பாருங்க, நிச்சயம் சொல்றமா, உன்னை கொண்டு உன்னை நம்பி இருக்கிறாரு. இந்த கோயம்புத்தூர் இருக்கிற மலைகளை அல்லது இந்திய தேசங்களை நிச்சயமா அவருடைய ரத்தத்தை பூசி 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 ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற, ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ சொல்ல 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 ஆமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிச்சயமாய் மீட்டுக் கொள்ளும். அப்ப சொல்லுங்க, முதல்ல ஏசப்பா ரத்தம் என்ன செய்தாமா? பரிந்து பேசல. சொல்லுங்க, ஏசப்பா ரத்தம் என்ன செய்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது? அது சிப்போராலும் அந்த ரத்தத்தை போட்ட பொழுது சிப்போராலும் அது ஏசப்பாட்ட தேவன்கிட்ட மோசேக்காக பரிந்து பேசலாம். 1. 2வது, ஏசப்பா ரத்தம் என்ன பண்ணுனா சுத்திகரிக்கும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா ரத்தம் 2வது என்ன பண்ணும்? நல்லா சொல்லுங்க, ஏசப்பா ரத்தம் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமாமா? சுத்திகரிக்கும். வாசிப்போ எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம் வாசிங்க பார்க்கலாம். 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது 2வது, இந்த ரத்தம் என்ன செய்யுமாமா? நம்மளுடைய ஆவிய, நம்ம ஆத்துமாவை, நம்ம மைண்ட, ஆத்துமாக்கள் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யுமாமா? சுத்திகரிக்கும். இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் சொல்கிறேன். அதாவது ஏசப்பாவை இந்த பூமியில் கொண்டு வந்தது யாராலேன்னு சொல்லியிருக்கிறேன்? பரிசுத்தாவி. அந்த மரியாள் கர்ப்பவதி ஆமா, பரிசுத்தாவியானவர். ஆமா, இது எப்படி ஆகும் என்று கேட்டபொழுது பரிசுத்தாவியான உண்மையில் என்ன செய்வாரு? அப்ப ஏசப்பா பிறந்தது எப்படி? பரிசுத்தாவினாலே. ஏசப்பா வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டது பரிசுத்தாவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அடுத்து ஏசப்பா ஊழியம் செஞ்சது யாராலேன்னு சொல்றீங்க? பரிசுத்தாவியானவர். எப்படி? ஏசாயா 61 வாசிக்கிற பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு. அப்ப ஊழியம் செஞ்சது யாரால? பரிசுத்தாவியால. சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டதும் பரிசுத்தாவியானவரால. அடுத்து இந்த இடத்துல வாசிக்கிறோம், நித்திய ஆவியினாலே. அதான் அந்த இடம் தான் அந்த அர்த்தம். அதாவது நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். யாரைய? ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பழுதற்ற பலியாக. நித்திய ஆவியின யாரு? பரிசுத்தாவியானவராலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்ப நல்ல விலைங்க போய் முக்கியமான இடம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா சிலுவையெல்லாம் அறையப்பட்டுட்டார். அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது? அந்த 3 மணி நேரம் காரிருள். ஏன் காரிருள்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஏன் காரிருள்? சொல்லுங்க. பாபுங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல. எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் போட்டு கொண்டார். எப்படியாச்சு? எல்லாருடைய பாவங்களை தன்மேல போட்டு கொண்டபடினாலே இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரம் முழுவதும் எது மூடி இருக்குது?
பாவம் மூடி இருக்கிற. ஆமா, ஜாக்லினுடைய பாவம், அவங்க பாவம், இவங்க பாவம், இந்த உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களை தம்மேல போட்டு கொண்டபடினால் விபச்சார பாவம், வேசித்தன பாவம், அசுத்த பாவம், காமவிகார பாவம், அப்புறம் என்னது கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல போட்டு கொண்டபடினாலே இப்ப ஏசப்பாவம் முழுக்க பாவம் மூடி இருக்கிறது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் யாரை பார்க்கல? ஏசப்பாவை பார்க்காதபடினாலதான் அந்த 3 மணி நேரம் என்ன செஞ்சிருச்சாமா? இருள் சூழ்ந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. இப்போ ஏசப்பா இந்த பாவத்தோடையே என்ன செஞ்சாரு? மறிச்சிட்டார். நல்லா விளங்கமா? இந்த பாவத்தோடையே அல்லது இப்போ எல்லாருடைய பாவங்களை தன்மேல போட்டுக்கொண்ட அந்த பாவம் மூடியாவே என்ன செஞ்சாரு? கல்லறையில கடத்தப்பட்டுட்டாரு. இப்போ எப்படிங்க இயேசு உயிரோடு எழும்பினாரு? அப்படின்னா என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து சிந்தினார் பாருங்க, அந்த ரத்தத்தை எடுத்து ஆவியானவர் அப்படியே அவர் மேல பூசுறாரு. அவர் மேல ஏசப்பா ரத்த பாவத்தை பார்க்காத அல்லது பாவம் செய்யாது இருந்த ஏசப்பாவுடைய ரத்தத்தை எடுத்து ஆவியானவர் என்ன வேலை செய்யறாருன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து இப்ப ஏசப்பா மேல பூச 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 அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் இருக்கிற உயிர் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள மறுபடியும் ஜீவனை கொடுத்தது. அதுதான் சொல்றோம், மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஓகேவாமா? அப்ப இயேசுவை பிறக்க செய்தது, வனாந்தரத்துக்கு கொண்டு போனது, அடுத்து ஊழியம் செய்ய வச்சது பரிசுத்த ஆவியானவர், அடுத்து ஊழியம் செய்ய வச்சது, அடுத்து சிலுவையில் அறைய வைத்தது, அந்த சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரோ. அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினாலே சாவுக்கேதுவான உங்க சரீரங்களையும் ஏசப்பா ரத்த உயிர்ப்பிக்கு. நல்ல 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 கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஏசப்பாவினுடைய ரத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும், 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 உயிர்ப்பிக்கும். ஏசப்பா ரத்தம் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினால ஆவிக்கேதுவான, ஆமா, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அப்போ அதுக்கு நீங்க உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்க எதை எடுக்கணும்? ஓகேவாமா, ஓகேவாமா? ஏன்னா அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? இன்னும் நல்ல அறுத்தமா சொன்னீங்கன்னா ஜீவனுக்கு இன்னொரு வேர்டு உயிர். நம்ம கொஞ்சம் இன்னும் நல்ல விளக்கமா சொன்ன புரிஞ்சிரும்ல, அதுக்காக. அப்போ என் மைண்டு செத்து போய் கிடக்குது. இப்போ இந்த ரத்தத்தை எடுத்து என் மைண்டில், என்னுடைய ஆத்மாவில், ஒருவேளை உன் கணைய செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் ஹார்ட் செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் எலும்புகள் செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் நரம்புகள் செத்து போச்சுன்னா, அது மேலே அந்த ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூச 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 மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவருடைய வல்லம் அந்த ரத்தத்தை உங்களுக்குள்ள பூச 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 அந்த செத்து போன சாவுக்கேதுவான உங்க சரீர உறுப்புகளை எல்லாம் மறுபடியும் உயிர் பெற செய்யும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சுத்திகரிக்குது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். இந்த ரத்தம் என்ன செய்தாமா? நல்லா சொல்லுங்க. இந்த ரத்தம் என்ன செய்தாமா? திரும்ப சொல்லுங்க. இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சுத்திகரிக்கிறது. இந்த ரத்தம் என்ன சுத்திகரிக்குது. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவங்க தீபத்தில் ரொம்ப ஊழியம் பண்ணினவங்க. அப்போ அந்த தீபத் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னா, சாது சுந்தர் சிங்கை பார்க்குறாரு. அந்த மனுஷன் யாரை பார்த்தாலும் கொன்றுவார். கொடூரமான மனுஷன். அப்போ அந்த மனுஷன், கொடூரமான மனுஷன் சாது சுந்தர் சிங்கை என்ன செய்கிறாருன்னா, அவருடைய அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகிற பொழுது அந்த ரூமுக்குள்ளே சாது சுந்தர் சிங் போய் பார்க்குறாரா, அப்படியே தலை எலும்பு என்ன செய்யணும், கை கால் தனியாக்கா, அப்படியே அதாவது ஒரு மனுஷனை கொன்று அந்த கை கால் எலும்பு அல்லது மண்டையோடு இதெல்லாம் ஒவ்வொரு அந்த ரூமுகளுக்குள்ளே எல்லாம் அடுக்கி 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 வச்சுருந்தாரா. சாது சுந்தர் சிங் அதை பார்த்தோன்னே பயந்துட்டார். ஐயோ, அடுத்த சாவு நமக்கு தான், ஒருவேளை இந்த மனுஷன் நம்மளையும் கொண்டு இப்படி மாட்டி வச்சிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே இருந்தாரா. திடீர்னு அந்த மனுஷன் காலில் விழுந்தாரா. ஏன்னா அந்த முகத்தை பார்த்த உடனே அதில் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அந்த மனுஷனை தொட்டது. ஆமே. அவர் பிரசங்கமெல்லாம் பண்ணலைங்க.
அவர் என்ன செய்யலையாமா? பிரசங்கமெல்லாம் பண்ணல. அவருடைய முகத்தின் ஒளி அவரை ரட்சிச்சு. அவருடைய முகத்தின் ஒளி என்ன பண்ணாமா? ரட்சித்தது. ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த சாது சுந்தர் சிங் அவருடைய முகத்தில் இருந்த அந்த வெளிச்சம் அந்த கொடூர மனுஷனை ரட்சித்தது நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா? தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அந்த மனுஷன் என்ன செஞ்சார்? ரட்சிக்கப்பட்டார். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப ஒப்பு கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா? இயேசு என்னை மன்னிப்பாரான்னு கேட்டாரா? என்ன கேட்டாரா? இயேசு என்னை மன்னிப்பாரா? வேற அதாவது இவர் பிரசங்கமே பண்ணலைங்க. ஆனா அவருடைய முகத்தை பார்த்த உடனே அந்த முகத்தின் ஒளி அந்த கொடூர மனுஷனை ரட்சித்தது நிமித்தம் இயேசு என்னை ரட்சிப்பாரா? நான் இவ்வளோ கொலை செஞ்சிருக்கிறேனே, இயேசு என்னை சுத்திகரிப்பாரான்னு கேட்டாரா? ஆமேன் என்று சொல்லலாமா? இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கிற ஒளி ஒரு மனுஷனை என்ன செய்யுமா? மாற்றத்தை கொடுக்கும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? வாசிப்போம் 1 யோவானின் புத்தகம். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வேத வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்க சகல பாவம். சொல்லுங்க வாமா. சகல பாவம். சொல்லுங்க சகல பாவம். சகல பாவங்களை நீக்கி அந்த கொடூர மனுஷனை, ஆமா அந்த மனுஷனை, நான் இவ்வளோ கொலை செஞ்சிருக்கேனே, ஏசு என்னை மன்னிப்பாரா? ஏசு என்னை சுத்திகரிப்பாரான்னு கேட்ட பொழுதுதா நீ சாது சுந்தர் சிங் இந்த வசனத்தை சொன்னாரா? சகல பாவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கும் என்று சொன்னார். ஆமேன் என்று சொல்லாமா? என் அன்பு சகோதரி இன்னைக்கு கர்த்தர் சொன்னார்மா, ஒருவேளை எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ளேருந்து ஒருவேளை இந்த பாவம் நான் செஞ்சுட்டேனே, இந்த பாவம் என்னை இந்த பாவம் பழி வாங்குமா? இல்லம்மா, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமா சகல பாவங்களிலிருந்து நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அப்ப சொல்லுங்க, 2வது அந்த ரத்தம் என்ன செய்தாமா? ஆமா, முதல்ல என்ன செய்த? அந்த ரத்தம் நமக்காக என்ன வந்து பரிந்து பேசு. 2வது என்ன பண்ணுதாமா? சுத்திகரிக்கிறதா இருக்குது. 3வது மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ள வருவோம். வாசிங்க கொலோசியர் 1:20 மறுபடியும் வாசிங்க. 1:20-21 வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, நல்லா அந்த வசனத்தை அழுத்தி வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, நல்ல விளைக்க சமரசத்தை உண்டு பண்ணி. எப்படியாமா? சமரசத்தை உண்டு பண்ணி அல்லது சமாதானத்தை உண்டு பண்ணி. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். சொல்லுங்க பூலோகத்தில் உள்ளவைகள். எல்லாரும் சொல்லுங்க பூலோகத்தில் உள்ளவைகள். அடுத்து யாராமா? பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலியமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இது யாருக்கு பிரியனா? பிதாவுக்கு பிரியம். பிதாவினுடைய பிரியம் என்னவாமா? நம்மள என்ன செய்யலாமா? தேவனோட ஒப்புரவாகணும். அடுத்த வசனம், நல்ல விளங்கமா நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம்னு சொல்ற. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலும் மனதிலே சத்துருக்களா. எங்கவா மனது? சொல்லுங்க எங்க வந்துட்டாரு இப்போ? மனது என்னது? மைண்ட். இந்த மைண்ட் எங்க இருக்குதாமா? ஆத்துமாவுக்குள்ள இருக்குது. அப்போ இந்த ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்து இந்த மனதை, சொல்லுங்க இந்த மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக்கவும். இந்த மனதில எப்படி சத்துரு வந்தா நமக்குள்ள? சாத்தா என்ன செஞ்சா? தேவனை குறித்த நெகட்டிவ் எண்ணங்களை நமக்குள்ள. அதனால நான் சொல்றேன், நம்ம மனதை, அதான் ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லுது, நம்மளுடைய மனதுதான் வாசஸ்தலம். தேவனோடு இணைக்க பண்ற வாசஸ்தலம் எது? அந்த வாசஸ்தலத்தை தான் சாத்தான் என்ன செஞ்சா? கட் பண்ணிட்டான். ஆனா அந்த வாசஸ்தலத்தை தான் பரிசுத்தப்படுத்தி வாசஸ்தலத்தை மறுபடியும் தேவன் புதுப்பித்து அவரோட நம்மளை என்ன செய்யறாரோ? உறவாட விரும்புறாரு. இப்ப வாசிமா. மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமா, இப்பொழுது என்னவாயிட்டாராமா? ஒப்புரவாக்கினார். நல்லா சொல்லுங்க. இப்ப உங்களுக்குள்ள என்ன வேலை நடந்திருக்கோன்னு? நீங்க யாரோட என்ன ஆயிருக்கணும்?
தேவனோட என்ன ஆயிருக்கணும்? ஒப்புரவாயிருக்கணும். திரும்ப இந்த வார்த்தையை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். அதாவது தேவன் எனக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, நான் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தேன். நல்லா சொல்லுங்க, நான் தேவனோடு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உறவாடி கொண்டிருந்தேன். நான் தேவனோடு உறவாடி கொண்டிருந்ததை யாரு பிரிச்சா? சாத்தான் பிரிச்சான். ஆனா மறுபடியும் தேவன் என்னை யாரோட ஒப்புரவாக்க விரும்பினாரு? சார், இயேசு கிறிஸ்து தேவன் யாரோட ஒப்புரவாக்க விரும்பினாரு? தேவனோட ஒப்புரவாக்க விரும்பினாரு. அவரோட ஒப்புரவாக்க விரும்பினபடினால யாரை அனுப்பினாரு? யாரை அனுப்பினாரு? இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரு. இயேசு கிறிஸ்து வந்து எதற்காக பாவ நிவிர்த்தி செஞ்சாரு? எந்த பகுதிக்காக? ஆத்துமாவுக்காக. ஆமா, லேவியராகமம் 17:11 ஆத்துமாவுக்காக அவர் பாவ நிவர்த்தி செஞ்சாரு. அந்த ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்தது நிமித்தம் அந்த ஆத்துமாவுக்குள்ள இருந்த மைண்டு சுத்திகரிக்கப்பட்டுச்சு. ஆத்மாவுக்காக என்ன பண்ணாரு? அவர் பாவ நிவர்த்தி பண்ணாரு. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி பண்ணால அந்த ஆத்மாவுக்குள்ள என்ன இருந்தது? மனது இருந்தது. இந்த மனது சத்துருவினாலே முதல்ல என்ன செஞ்சது? மோசமாயி இந்த மனதில் நிறைய அசுத்தம் இருந்தது. தேவனை குறித்த தவறான எண்ணங்கள் இருந்தது. தேவனை குறித்த அவிசுவாசம் இருந்தது. தேவன் நல்லவர் இல்லைங்கிற ஒரு படம் எனக்குள்ள அந்த மனதுல இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஏசப்பா ரத்தத்தை நான் என்ன செய்யறேன்? ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் நான் பூசணும்னு சொல்றேன். எல்லாராமே என்று சொல்லுவோம். போரால் என்ன செஞ்சா? அந்த ரத்தத்தை சிந்தினது போல அந்த ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என் மைண்ட்ல பூச பூச என் மனது புதிதாக்கப்படுகிறது. ஆமா, என் மனது புதிதாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவையே ஆவியானவர் தான் என்ன செஞ்சாரா? ஆமா, புதிதாக்கி எழுப்பினாரு. இப்ப மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்றபடினாலே என்னுடைய மைண்ட் என்ன ஆகுது? நாளுக்கு நாள் ரோமர் 12:1-2 படி என் மனம் புதிதாகிறதுனாலே நான் என்ன ஆகிறேன்? மறுரூபம் ஆக 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 இப்ப கனெக்ட் யாரோட போயிருச்சு? யாரோட போயிடுச்சு? தேவனோட மறுபடியும் நான் ஒப்புரவாகிட்டேன். எல்லாராமே என்று சொல்லுங்க. இப்ப தேவனோடு நான் ஒப்புரவாகிட்டேன். தேவனோட நான் ஒப்புரவாக மறுபடியும் எனக்குள் ஜீவ சுவாசம் வருது. நான் ஜீவ சுவாசம் எனக்குள்ள வருது. ஜீவ சுவாசம் எனக்குள் வர 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 நான் மறுபடியும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள போற. நல்லா கரந்தட்டுங்க. என்னை கொண்டு தேவன் என்ன மீட்டெடுக்கிறார்? என் குடும்பத்தை மீட்டெடுக்கிறார். அல்லது என்ன ஒப்புரவாக்கிட்டார்? என் குடும்பத்தை ஒப்புரவாக்கிட்டார். இனி என் தேசத்தை தேவனுக்கு நான் ஒப்புரவாக்க போறேன். நல்லா கரந்தட்டி. நான் தேசத்தை தேவனுக்காக ஒப்புரவாக்குறதுக்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னொன்னையும் சொல்ற, இந்த ரத்தத்தை எடுத்து என் மைண்டில் பூச 4 காரியம் நடக்கு. ஒன்று என்னன்னா, நானும் சுத்திகரிக்கப்படுறேன். சொல்லுங்க, என்ன செய்து? நானும் சுத்திகரிக்கப்படுறேன். என்ன செய்து? இந்த மைண்ட் எனக்குள்ள வர வர சுத்திகரிக்கப்படுறேன். ஒன்று. ரெண்டாவது, பாவத்தினுடைய திசுக்கள் அல்லது பாவத்தினுடைய அணுக்கள் என்ன செய்தனா? அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் அந்த பாவத்தினுடைய திசுக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்குது? அழித்து கொண்டே இருக்குது. கடந்த நாட்களில் இந்த நான் சாட்சியை சொன்ன ஒரு தம்பி வந்து இந்த காரியத்தை சொன்னா இப்ப பிரயோஜனமா இருக்கு. அதனால சொல்றேன். அதாவது ஒரு காய்ச்சல்ல ஃபீவர்ல இருக்கிற ஒரு சகோதரனா என்ன செஞ்சாலா? டாக்டர் என்ன மைக்ரோஸ்கோப் தானே, ஆமாம், அதை வச்சு பார்க்கிற பொழுது அந்த காய்ச்சலை உண்டு பண்ணுற கிருமி அவனுடைய ரத்தத்துக்குள்ளே இருந்தது. அந்தையும் மறுபடியும் மைக்ரோஸ்கோப் வச்சு மறுபடியும் ஊர்ந்து போன பொழுது மறுபடியும் அதுக்குள்ளே ஒன்று இருந்தது. ஒரு என்ன செஞ்சுன்னா ஒரு வைரஸ் இருந்தது. அதையும் மறுபடியும் கூர்ந்து 4 இடத்த போய் கடைசியில் இத்தினூண்டா இருக்கிற அந்த வைரஸை பார்த்த பொழுது அந்த வைரஸ் எந்த தோற்றமாக தெரிஞ்சிச்சாமா? சாத்தான் தோற்றமாக தெரிஞ்சிச்சு. ஆமா, அந்த தம்பி சொல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த வைரஸ் எந்த தோற்றமா தெரிஞ்சிச்சு? அப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க, ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என்னுடைய டிஎன்ஏக்குள்ளே போடுறேன், என்னுடைய குரோமோசோமுக்குள்ளே போடுறேன், என்னுடைய ஜீனுக்குள்ளே போடுறேன், என்னுடைய ஜீனோஸ்குள்ளே. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா ரத்தத்தை எடுத்து, ஏன்னா பாவ சாயலாய் சாத்தானின் சாயலாய் இருக்கிற அந்த வைரஸை அழிக்கிற ஏசப்பா ரத்தம், அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குது, அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தை எடுத்து நான் பூச 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 எனக்கு இருக்கிற பாவ திசுக்கள் பாவ அணுக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுது.
அதனால்தான் சொல்றோம், ஒண்ணு ஏசப்பா ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்குங்க, பூசிக்கிங்க. ரெண்டாவது கல்வாரி ரத்தத்தை, ஆமா, அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க புசிக்க புசிக்க. ஆண்டவரே, இது சாதாரணமான ரத்தம் அல்ல, சாதாரணமான சதை அல்ல. இதை நான் புசிக்க புசிக்க என்னுடைய டிஎன்ஏக்குள்ள, என்னுடைய குரோமோசோமுக்குள்ள, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகளுடைய, நீங்க அடிக்கடி சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். ஏன்னா நம்ம பேசும் ஆத்துமா ஜீவ ஆத்துமா என்றால் என்ன அர்த்தம்? நான் பேசும் ஆத்துமா. நான் பேச 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 என் கணவனுக்குள்ள மாற்றம், என் மனைவிக்குள்ள மாற்றம், என் பிள்ளைக்குள்ள மாற்றம், ஏன் என்னுடைய ஃபைனான்ஸ்ல மாற்றம், என் தரித்திர ஆவி விலகுது, என் வியாதிகள் விலகிறது. ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவன், ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற அந்த உயிர் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருது. நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. பாவ திசுக்களை அழிக்குது, பாவ திசுக்களை அழிக்கிறது, பாவ எண்ணங்களை அழிக்கிறது, பாவ மனதை மாற்றுது, பாவத்தினுடைய கிரியைகளை அழிக்குது, பாவ செய்ய தூண்டுகிற சாத்தானின் வல்லமை அழிக்குது, அழிக்குது. ரகா தல ரபா தட அழிக்கிறது. ரபா ரபா ரபா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசுற பொழுது நான் ஒன்று மீட்டெடுக்கப்படுறேன். சொல்லுங்க, நான் மீட்டெடுக்கப்படுறேன். ரெண்டாவது பாவத்தை திசுக்களை அழிக்கிறது. அடுத்து என்ன செய்தாமா? பாவத்தை அழிக்கிறது. அடுத்து பாவ திசுக்களை அழிக்கிறது. அடுத்து மெயினா நான் தொடர்ந்து தேவனோட உறவாடிட்டே இருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கு தடையே இல்லை, எனக்கும் தேவனுக்கு தடையே இல்லை. ஆதாமே அப்படின்னா என்ன ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு, ஜாக்லினேன்னு சொன்னா என்னப்பான்னு சொல்ற அளவுக்கு, அல்லது அப்பான்னு நான் சொன்னா என்ன மகளேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கும் தேவனுக்கு என்ன இல்லை. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கு எப்படி இருக்கிறது? தடுப்பு சுவரா இருக்குதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். இனி என்ன இல்லை? தடை இல்லை, தடை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவாட வைக்கிறபடினால எனக்கும் தேவனுக்கு என்ன இல்லை? தடையே இல்லை. இந்த ரத்தம் நமக்குள்ள இப்படிதான் வேலை செய்து. எல்லாரும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு? ஆமா, கேட்டதோட இல்லாம நீங்க அப்ளை பண்ணணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்க அப்பியாசப்படுத்தணும், நீங்க பிரயோஜனப்படுத்தணும். நான் சொல்றேன், நீ மட்டும் இல்ல மகளே, உன் கணவன் தேவனுக்கு வேணும். ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஆனா ஒருவேளை உங்க கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க கணவன் தேவனை விட்டு தூரம் போகிறவரா இருக்கலாம். இல்ல, அந்த கணவனை எப்படியாவது தேவன்கிட்ட திருப்பி, அல்லது மனைவியை தேவனிடத்துல திருப்பி தேவனோட உறவாட வைக்க தான் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய வேலை. என் பிள்ளை வழி மாறி போயிட்டான், என் பிள்ளை அப்படி போயிட்டான், என் பிள்ளை இப்படி இல்லைம்மா. அந்த பிள்ளைய, ஆமா, கடந்த குடும்ப மெசேஜ், அந்த ஆமா பெண்கள் மெசேஜில் சொன்னாரு, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைனா, உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை கத்த தந்திருக்கிறார், உன்னை நம்பி ஒரு கணவனை தந்திருக்கிறார். ஏன்னா உங்ககிட்ட கொடுத்தாதான் இந்த கணவனை நீ ஆதாயப்படுத்துவ, உங்ககிட்ட கொடுத்தாதான் இந்த மனைவியை நீ ஆதாயப்படுத்துவ, உங்ககிட்ட கொடுத்தாதான் இந்த பிள்ளைகளை ஓ எஸ் கர்த்தருக்கு நேராக வளர்ப்பாய். ஒரு கூட்ட பக்தியுள்ள சந்ததிய கர்த்தர் உனக்குள்ள ராக்கா தாடா ராபா, ஒரு கூட்ட பக்தியுள்ள சந்ததிய மல்கியால் இருக்கும். ஒரு கூட்ட, ஆமா, ஒருவனை அல்லவா, அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஒருவனை அல்லவா தேவன் படைத்தார். மல்கியால் இருக்குவாங்க, எடுத்தவர்கள் வாசிப்போம். ஒருவனை அல்லவா கர்த்தர் படைத்தார். 4ஆம் அதிகாரமா 3 வாசிங்க வாங்க. தேங்க்யூ, வாசிங்க, வாசிப்பா 4 கடைசி, ஆமா வாசிங்க. மல்கியாவை தேடிட்டு இருக்கிறீங்க பாருங்க, கடைசி புத்தகம். எதுன்னு சொல்லிரு தங்கம். வாசிங்கம்மா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருக்கிறது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமா, எதுக்காமா தேவ ஒரு ஆதாம படைச்சார். நல்லா விளங்கம்மா, ஒரு ஆதாம தேவன் படைச்சாரு. நான் இதெல்லாம் ஒரு நாள் யோசித்தேன். ஒரு ஆதாம கர்த்தர் படைச்சாரு. சரி, இன்னொரு 10 ஆதாம சேர்த்தி தான் படைச்சிருந்தேன். என்ன அவருக்குள்ள ஜீவ ஆவியா இல்லாம இருந்தது? ஒரு 10 ஆதாம சேர்த்தி தான் படைச்சிருக்கலாமே. சரி, ஒரு ஆதாம படைச்சாரு. அந்த ஆதாம் என்ன செஞ்சாரு? அந்த ஆதாம் தப்பு செஞ்சிட்டாரு. அந்த ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? தப்பு செஞ்சிட்டாரு, அல்லது தேவனை விட்டு விலகிட்டாரு. சரி, ஆதாமே நீ வேண்டாம் அப்படின்ட்டு வேற ஒரு ஆதாமையாவது உண்டு பண்ணிருக்கலாம்ல.
எனக்கு இதே ஒரு நாள் கற்பனையாக சொல்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸாம் பேப்பர் முதல்ல ஸ்கூலில் போகிறோம், நமக்கு நோட்டு கொடுக்குறாங்கோ, ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், தப்பாயிருச்சு. என்ன பண்ணுவோம்? அழிச்சிருவோமா? பேப்பரையே கிழிச்சிருவோம். கிழிச்சு என்ன செய்வோம்? வேற பக்கத்துலேருந்து புதுசாக எழுதுவோம். அப்படி ஒருவேளை ஆண்டவர் ஆதாமை தூக்கி போட்டு இன்னொரு ஆதாமை இப்போ உருவாக்கியிருக்கலாம். இல்லை, இதே ஆதாமை மறுபடியும் தேவன் என்ன செஞ்சாரா? ரினியூ பண்ணார், அல்லது ரீப்ளேஸ் பண்ண விரும்பினார், அதை ரீபில்ட் பண்ண விரும்பினபடினாலதான் தேவன் இதே ஆதாமை. அதனால என்ன சொல்றேன்னா, ஜாக்லின் நீ ஆமா நீ எனக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன்னு சொல்லி உன்னை தூக்கி வீசிட்டு வேற ஒரு அறுவலை ஆளை தேடுறேன்னு சொல்ல அதே பேதுருவை தேடி வந்தார். நீ வேணுமா ஆண்டவருக்கு? ஆமா, ஒரு பேதுருவை அல்லது ஒரு ஆதாம அல்லது ஒரு மகனை ஒரு மகளை கொண்டு உன்னை வச்சுதா நீதான் ஒருவனை அல்லவா. ஏன்னா பக்தியுள்ள ஒரு கூட்டத்தை தேவனுக்காக எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். நீ வேணும் மகளை? நல்லா என்னால சொல்ல முடியும். நான் சொல்லுவேன், நான் அந்த குடும்ப மெசேஜில் அந்த பெண்கள் மெசேஜில் சொன்னேன். நான் என் கணவனை கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாக தான் தந்திருக்கிறான். ஒருவனும் தள்ள முடியாது. ஏற்ற துணையாக ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் தேவன் ஏற்ற துணையாக தந்து, இந்த கணவனை இவங்க கிட்ட கொடுத்தா, இந்த மனைவியை இவங்க கிட்ட கொடுத்தாத்தா சரிவர எனக்காய் ஆதாயப்படுத்துவார் என்று தேவன் நம்பி, அல்லது இந்த பிள்ளைகிட்ட இவங்க கிட்ட கொடுத்தா, அல்லது இந்த ஆண் பிள்ளைகளை இந்த பெண் பிள்ளைகளை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க சரியாய் வளர்த்தி எடுப்பாள் என்று என்னை நம்பி தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு கர்த்தர்ட்ட நீங்கள் சொல்லணுமா, ஆண்டவரே என்னுடைய டிஎன்ஏ, என் கணவனுடைய டிஎன்ஏ, என்னுடைய ஆண்டவரே குரோமோசோம், என் கணவனுடைய குரோமோசோம், என் பிள்ளைகளுடைய குரோமோசோமுக்கெல்லாம் ஜீவன் உண்டாகட்டும். இந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசுறேன். சிப்போரால் பூசுனது போல இவர் எனது ரத்த சம்மதமான புருஷன், இவர் எனது ரத்த சம்மதமான புருஷன் என்று சிப்போரால் பூசுனது போல ஆண்டவரே நான் பூசறேன்னு சொல்லி ரத்தத்தை பயன்படுத்துமா. வேற உங்களுக்கு ரட்சிப்பே எதுலதுன்னா ரத்தந்தாமா. எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு மகளை ஒரு நாள் ஜோமனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி அவள் வந்து ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறவன். ஒரு வீட்டு குடும்ப ஜபத்துக்கு போயிருந்த அவங்க எல்லாருக்கும் ஜொபிக்கிற பொழுது அந்த மகளும் இருந்தா. ஆமாம், அவள் தூத்துக்குடி மகன். அந்த வீட்டில் அந்த மகளுக்கு ஜெபிக்கிற சும்மா கை வச்சது தான். அதுக்குள்ளிருந்து ஒரு சில டெவில்கள் அப்படியே எழும்பி வந்து அப்படியே குந்த வச்சு இப்படி உட்காந்துச்சு. என்ன நீ என்ன துரத்துற? இவ தான் என்னை கூப்பிட்டா, இவங்க அம்மா தான் என்னை கூப்பிடுச்சு, நான் வந்தேன், நீ என்ன என்னை துரத்துற அப்படின்னு அப்படி உட்காந்துருச்சு. நானும் ஓட்டி பார்த்தேன். இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இது இந்த பொண்ணுக்குள்ளேயும் இல்லை, ஏன்னா அவங்க அம்மா செய்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த பொண்ணுக்குள்ளே இந்த டெவில் வந்துருக்குது. அதனால் இதை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம ஓட்ட முடியாதுன்ட்டு நார்மலுக்கு அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். அவங்க அம்மா வர சொல்லுங்கன்ட்டு. நைட் நான் ஓட்டுற பொழுது மணி 8 உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவும் புறப்பட்டாங்க. ஆமாம், வெடித்தால 5 மணிக்கு அவங்க அங்கேருந்து புறப்பட்டு மதியானம் 3 மணிக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் 7 மணிக்கு நானும் சந்துரு பிரதர் சிஸ்டர் 3 பேர் சேர்ந்து ஏன்னா அது பயங்கரமான ஒரு டெவில், அது பயங்கரமாக ஆடுது, பயங்கரமாக மிரட்டுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சோம்னா ஆஃபீஸில் வச்சு அந்த கிரிகளை அப்படியே உடச்சி அப்படியே என்ன செஞ்சோம்னா அந்த கிரிகளை அந்த டெவில் வெளியே வந்து நாங்கள் மெயினாக என்ன செஞ்சோம் அப்படின்னா, அது நான் போக மாட்டேன்னு. அப்போ நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்க அம்மா என்கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உடனே அவங்க அம்மா, ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்களா, அந்த அம்மாவை வச்சு தான் வெட்ட சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் நான் உன்னோடு செய்த, அதான் இப்படி சொன்னேன், நான் உன்னை ஒரு காலத்தில் தெய்வம்னு நினச்சி நான் வணங்கி உன்னோட உடன்படிக்கை செஞ்சேன், உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் நான் தெரிஞ்சுட்டேன். அதனால் இனி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உன்னோட உடன்படிக்கை வெட்டுறேன் சொல்லுங்கிற அந்த அம்மா வெட்டுது. அந்த புள்ள குதிக்குது, வெட்டாதேன்னு. நான் சொன்னேன், வெட்டுமானே. அந்த உடன்படிக்கை வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போய் சொன்னேன், இங்க பாரு, அவங்க 2 பேத்துக்கு வச்சிருந்த உடன்படிக்கை வெட்டியாச்சு. இப்போ இந்த மகா பேரை சொல்லி சொன்னேன், இந்த மகா பேர்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்ல. ஏற்கனவே நம்ம பூசும்பாச்சியா உச்சந்தலையிலிருந்து மேல் சட்டம், இனிமேல் என்னது இது மேல் சட்டத்திலிருந்து கீழ் சட்டம் வரைக்கும் பூசி என்ன செஞ்சா, இயேசுவின் நாமத்தில் வெளியே
வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அந்த டெவில ஒரு பக்கம் டெவில் வெளியே வருது, இன்னொரு பக்கம் மாந்திரிகா வெளியே வருது. அப்போ அது சொல்லுச்சு, சரி சரி இவளை என்ன, ஏன்னா இவளை என்னை இவளை வந்து கொல்லணும்னு தான் என்னை அனுப்பியிருக்கிறாங்க சொல்லுது. கர்த்தருக்கு முன்பா நிற்கிறேன். ஆமாம், இவளை கொல்லணும்னு தான் என்னை அனுப்புனாங்க. சரி இவளை நான் கொல்ல முடியல, இவங்க மாமா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, நான் வீட்டுக்கு போறேன்ச்சு. அப்ப நாங்க என்ன பண்றோம், இங்கிருந்து நான் இது இந்த ரத்தத்துக்காக சொல்றேன், இங்கிருந்து ஏசப்பா ரத்தத்தை இந்த மகளுடைய அந்த மக பேர சொல்லி ஏசப்பா ரத்தத்தை அந்த வீட்டுக்குள்ள தெளிக்கிறது இங்கு ஐயோ தெளிக்காத தெளிக்காத எரியுது தெளிக்காத, அந்த ரத்தத்துக்கு சொல்றோம் அவ்வளவு வெள்ளமும் இருக்குங்கிறக்காக சொல்றேன். கிருபை, நான் வேதத்துக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கிறேன், ரத்தத்தை தெளிக்கிற அந்த வீட்டுக்குள்ள, ரத்தத்தை தெளிக்கிற அந்த வீட்டுக்குள்ள, ரத்தத்தை தெளிக்கிற அப்படின்னு இங்கிருந்து தூத்துக்குடியில ரத்தத்தை தெளிக்க அது சொல்லுது, இல்ல ரத்தத்தை தெளிக்காத, நான் போக மாட்டேன், நான் போகல அப்படின்றோம். அங்க ஓர இங்க ஓரேன்னு ஒவ்வொருத்தர் பேரையா சொல்லுச்சு. அப்புறம் என் உண்மையை சொல்றேன். அப்ப நாங்க எல்லாம் அந்த டெவில் யாரோ பேர சொல்லன்னு சொல்லுதோ எல்லாரும் மேலே ஏசப்பாரு, இவங்க மேல ரத்தத்தை தெளிக்கிறோம், இவங்க மேல ரத்தத்தை தெளிக்கிறோம், நான் அங்க போயிருவேன், பிள்ளைக்குள்ள போவேன், அவங்களுக்குள்ள போவேன், ஒவ்வொருத்தரையா சொல்லுது. எல்லாரும் மேலேயும் ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை எல்லாரும் ரத்தத்துக்குள்ள கொடுக்குறோம், இந்த சகோதரனுடைய வீட்டை ரத்தத்துக்குள்ள கொடுக்குறோம். ஆமா, முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம் மேலும் கீழே எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோன்னு அது ஏன்னா ஒரு 10 பேர் பேத்த சொல்லுச்சு, 10 பேர் மேலே நாங்க ஏசப்பா ரத்தத்தை தெளிக்கிறோம்னு சொன்ன உடனே சரி விடு, யாரு என்னை அனுப்புனாங்களோ அங்கேயே போறேன். உண்மைமா யார் என்னை அனுப்புனாங்களோ அவங்க கிட்டயே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் சொல்லிச்சு. இவங்க தான் என்னை அனுப்புனாங்க. அதுல ஒன்று சொல்லிச்சு, இவங்க அப்பாவையும் நான் தான் கொண்டேன் அப்படி சொல்லிச்சு. அந்த பிள்ளையோட அப்பாவையும் சொல்லிச்சு மருந்துல வச்சு. ஆமா, நான் தான் கொண்டேன். சரி விடு, அது சொல்லிச்சு, யார் என்னை அனுப்புனாங்களோ அங்கேயே போகிறேன், ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறா. அதை சொல்லுது அந்த டெவிலு, அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, நான் அவங்களுக்குள்ளேயே போகிறேன்னு சொல்லி இந்த பிள்ளைய நாங்கள் என்ன செஞ்சோம்னா, ஆமாம் சொல்லிட்டோம், சரி யார் அனுப்புனாங்களோ அங்கேயே போகணும்னு சொல்லி பேரெல்லாம் சொல்லிச்சு, இவங்க பேர் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லிச்சு. அப்புறம் அங்கேயே போகிறேன்ச்சு. சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த மகன் நல்லா நார்மல் ஆயிட்டாங்க. அப்படி கட்டொடைச்சு ஜோம் பண்ணி ஒரே மாசத்துல அவங்க ஹஸ்பண்ட், இந்த யார் செய்வனை வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஏன்னா அந்த டெவில் என்ன செஞ்சேன்னா மரண ஆவியர், அவங்க ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்கன்னா இறந்துட்டாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது இங்கிருந்து தூத்துக்குடியில் ரத்தத்தை பூசுகிற பொழுது கிரியை செய்யணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கணவன் மேலே ரத்தத்தை பூசுகிற, தேகிமா ரத்தத்தை பூசுகிற, கணவன் மேலே ரத்தத்தை பூசுகிற, பிள்ளை மேலே ரத்தத்தை பூசுகிற, வீட்டு மேலே ரத்தத்தை பூசுகிற, என் கார் மேலே ரத்தத்தை பூசுகிறேன்னு சொல்ல அந்த ரத்தம் இன்னொரு பக்கம் இன்னும் டீப்பாக போய் என் கணவனுடைய டிஎன்ஏக்குள்ள, என் கணவனுடைய குரோமோசோமுக்குள்ள, என் கணவனுடைய ஜீனுக்குள்ள, என் கணவனுடைய ஜீனோஸ்குள்ள ஏசப்பா என் பிள்ளைக்குள்ள டிஎன்ஏ, என் பிள்ளைக்குள்ள குரோமோசோம், ஆமா ரத்தத்தை பூசுறேன்னு சொல்ற பொழுது அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும், அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அந்த ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், அந்த ரத்தம் உங்களுக்காய் பரிந்து பேசும், அந்த ரத்தம் உங்களை ஜீவனுள்ளோராய் வாழ வைக்கும், அந்த ரத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற அளவுக்கு அந்த ரத்தம் உங்களுக்குள் வேலை செய்யறதா இருக்கு. நல்லா கரங்களை தட்டி அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போறோம். அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம் ஏசப்பா ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கல்வாரி சிலுவையினுடைய ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி